நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவர் இந்த காலை ஆராதனையை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, இந்த காலை ஆராதனையில் எங்களோடு கூட இடைப்படுவீராக, எங்களோடு கூட நீர் பேசுவீராக. நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய பிரசன்னத்தை அனுபவித்தவர்களாக உம்மோடு கூட உறவாட எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. நன்றி ராஜா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் பிரசன்னத்தை வரவேற்கிறோம். அப்பா, எங்கள் மத்தியிலே உலாவிடும் பரிசுத்த ஆவியானவரே, எங்கே 2-3 பேர் நாமத்தினால் கூடியிருக்கிறீர்களோ அங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வமே, உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் உங்கள் முகத்தை பார்க்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, மனிதனுடைய முகத்தை அல்ல, பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் திரு சமூகத்தை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆரம்பத்திலே வந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயங்கள், நம்முடைய முகமெல்லாம் அவருக்கு நேராக ஆண்டவரே உம்முடைய திரு சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் உலாவிடுவீராக, எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் இடைப்படுவீராக, இடைப்படுவீராக. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கட்டும். அப்பா, எங்கள் கண்கள், எங்களுடைய இருதயம் உண்மையே நோக்கி பார்க்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் இருதயங்கள் எல்லாம் உமக்கு நேராக திரும்பட்டும். தேவையில்லாத வீண் சிந்தைகள், தேவையில்லாத எல்லா இடையூறுகளை ஆவியானவரே நீர் மாற்றி போடுவீராக. நீர் மாற்றி போடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, நீர் மாற்றி போடுவீராக. விடுதலையோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக இந்த சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உமது பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக, உங்கள் பிரசன்னத்தினால் எங்களை இடை கட்டுவீராக, உமது பிரசன்னத்தினால் எங்களை மூடுவீராக. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. அதிகாலையில் திருமுகம் தேடி படித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆராதனை, 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியா
எங்கள் இருதயங்கள் எல்லாம் உம்மையே நோக்கி பார்க்கிறது, எங்கள் கண்கள் எல்லாம் உம்மையே நோக்கி இருக்கிறது. இந்த ஆராதனை வேளையில், ஆராதனை நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவரே, ஒவ்வொரு தனிப்பட்ட நபரோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும்படியாக நாங்கள் விடுதலையோடு ஆண்டவரே, உற்சாகத்தோடு உம்மை பாடி ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல், அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே, இ மைனர். நன்றியோடு உம்மை பாடுவேன், நன்றி நிறைந்த இருதயத்தோடு. இன்றைக்கு ஆராதனை முழுவதும் நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், நம்முடைய இருதயங்கள் எல்லாம் நன்றியினால் நிறைந்திருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் மனிதர்களாகி நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைகளும் நம்முடைய இயலாமையும், நம்மகிட்ட எது இல்லையோ அதுதான் நம்முடைய இருதயத்தை நிரப்புமே ஒழிய, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நன்றி நிறைந்த இருதயத்தை சாத்தான் ஒரு நாள் விடவே மாட்டான். இது இருந்தால் அடுத்து இல்லைன்னு பார்க்கணும், அது இருந்தால் அடுத்து இல்லை. ஆனால் எப்படி இருந்தோம், இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், ஆண்டவர் நம்ம எப்படி நடத்துகிறார் என்கிற நன்றி நிறைந்த இருதயத்தோடு, சிறுமையானவனை தூக்கி எடுத்தவர், புழுதியிலும் குப்பையில் இருந்த நம்மை ராஜாக்களோடு அமர பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். நன்றி நிறைந்த இருதயத்தோடு சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, உண்மையான இருதயத்தோடு, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை பாடுவே. எங்களை நேசிக்கிற அன்பின் தெய்வமே, அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நன்றியோடு உம்மை பாடுவே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, எங்களை தூக்கி எடுத்தவரே ஆசீர்வதித்தீரே. ஆமென். இது அதிசயம், இது அதிசயம், அதிசயம் தானே, இது அதிசயம், அதிசயம் தானே. ஆமென். அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, ஆமென், நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே. ஆண்டவரே கேட்போமா? ஆண்டவரே புதிய கிருபையால் நடத்துங்க. ஆமென். ஆச்சரியம், ஆச்சரியம் தானே, இது ஆச்சரியம், ஆச்சரியம் தானே. அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. ஹல்லேலூயா.
நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நன்றியோடு உம்மை பாடுவே. பரமக்குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. அர்ப்பணிப்போடு சொல்லுவோமா? பரமக்குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. உங்க சித்தம் போல நடத்துங்க ஆண்டவரே, போல எங்க குடும்பத்தை உங்க சித்தப்படி நடத்துங்க. சித்தம் போல என்னை நடத்தும், உங்க சித்தம் போல என்னை நடத்தும், உங்க சித்தம் போல என்னை நடத்தும். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. ஹல்லேலூயா. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நன்றியோடு உம்மை பாடுவே. புதிய கிருபையால் சொல்லுவோமா? புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. புதிய கிருபையால் என்னை என் குடும்பத்தை தாங்குகிறீரே, வழியில் நடத்துகிறீரே, நாங்கள் அறியாத வழியில் நடத்துகிறீரே. ஆச்சரியம் ஆச்சரியம் தானே இது, ஆச்சரியம் ஆச்சரியம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நன்றியோடு உம்மை பாடுவே. ஆமே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இந்த பாடலை பாடும் பொழுது உங்க இருதயங்கள் எல்லாம் நன்றியால் நிறைந்திருக்கிறது? ஆமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையால் நம்மை நடத்துவார். பவுல் 3 வேளை ஜெபிக்கிறார். கடந்த வாரம் மாலை ஆராதனையில் பகிர்ந்து கொண்டேன். 3 முறை ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற பதில் என்ன தெரியுமா? உனக்கு சரீர சுகத்தை அவருக்கு ஆண்டவர் கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் பொழுதும் என் கிருபை உன்னை என்ன பண்ணும் அப்படின்னா தாங்கும். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவருடைய கிருபை அவர் செய்கிற அதிசயத்தை விட ரொம்ப பெரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஏதாவது அற்புதம் அதிசயம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சால் நல்லா இருக்கும். இல்லைங்க, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அதிசயமாக நடத்துகிறார். எப்படி? அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் அளவில்லாமல் நமக்கு தருகிறார். ஒவ்வொரு நாளும் ஈச் அண்ட் எவ்ரி டே இஸ் ஃபில்ட் வித் த கிரேஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய கிருபையினால் நிறைந்து. ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் உங்கள் கிருபையினால் நிறைந்து இருக்கணும்ப்பா. அதுவே நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். ஆண்டவரத்தில், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்கள் குடும்பம் உங்கள் கிருபையினால் நிறைந்திருக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்காக சொல்லும் பொழுது எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உங்கள் கிருபை இருக்கணும். ஆண்டவரே பூரண கிருபையை எங்கள் பிள்ளைகளுக்கு தருவீராக, எங்கள் குடும்பத்துக்கு தருவீராக. உங்கள் கிருபையினால் எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே உங்க கிருபையினால் எங்க சபையை நடத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தெரிந்த இன்னொரு பாடல் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நம்ம பல நேரங்களில் பாடும்போது அதனுடைய அர்த்தம் சரியாக புரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வரிகள் சொல்கிற அர்த்தம் உங்களுக்கு தெரியும். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து என்ன பண்ணுமா? மகிழுமா. இருதயத்தில் நன்றி இல்லாமல் நம்முடைய உதடுகள் கெம்பீரித்து சந்தோஷமாக பாடுறதுக்கு என்ன கிடையாதுன்னா வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. வெறும் பாடலாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்திலிருந்து நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் எந்நேரமும் உம் துதியால் என்னாவு நிறைந்து இருப்பதாக. ஆண்டவரே உங்கள் துதியினால் என்னுடைய இருதயமும் என்னுடைய உதடுகளும் எப்போது நிறைந்திருக்கணும். நம்மளால் அப்படி இருக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட இந்த நேரத்தில் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அவருடைய துதியினால் நம்முடைய நாவை நிரப்புவார். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கடங்கள் எளிமை நின்று சேர்ந்து பாடுவோமா? நான் பாடும்போது எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக இருக்கடங்கள் எளிமை நின்று நல்லா உற்சாகமாக பாடுவோம். ஆண்டவரத்தில் உங்களுடைய துதியினால் எங்கள் இருதயத்தை நிரப்புங்க. ஆண்டவரே
பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழும். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழோ. பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழோ. மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழோ. சொல்லுவோமா? நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் உம்முடைய துதியினால் என்னுடைய நாவு நிறைந்திருக்கட்டும். உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. உம் துதியால் என் நாவு நிறைந்து. ஜெபமாக சொல்லுவோமா? நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் என்னுடைய நாவு உம்மை உயர்த்தட்டும், நம்பிக்கையோடு துதிப்பே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே. சொல்லுவீங்களா? எப்போதும் நான் தேடும் எனக்கு ஒத்தாசை வரும் கண்மலை ஆமாண்டவரே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. எனக்கு எல்லாமே புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு துதிப்பே. கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். கருவறையில் நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் தாயின் கருவில் உருவாகும் பொழுது ஆமாண்டவரே. குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே. உம்முடைய துதியினால் என்னுடைய நாவு நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. இந்த உலகம் தள்ளினாலும் முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவர். நமக்கு பலனில்லாத நேரத்தில் கைவிடாதவர். போகும்போது கைவிடாதவரே. பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. சேர்ந்து சொல்லுவோமா? இதுவே உங்களுடைய விசுவாச ஜெப அறிக்கையாக இருக்கட்டும். நம்பிக்கையோடு துதிப்பே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாள்தோறும் துதிப்பே. முழு பலத்தோடு அவரை பார்த்து சொல்லுவீங்களா? நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் துதிப்பே. நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு துதிப்பே. ஆமென். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி உங்களுடைய இருதயங்கள்லாம் ஆண்டவரே உம்முடைய நன்றினால் நிரப்புங்க. The heart of
எங்க இருதயங்கள் எல்லாம் நன்றியினால் நிறையட்டும். அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். நன்றி ராஜா. ஒரு முறை சொல்லுவோமா? நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி உண்மையிலே சொல்லுவோம். ஆண்டவரே, பாடுவதற்கு வார்த்தைகளே ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளை செய்கிறீர், அதிசயமாய் நடத்துகிறீர். உமக்கு நன்றி. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் நம்முடைய இருதயத்திலிருந்து இந்த வார்த்தைகள் வரட்டுமே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு எடுபடாத அவரே நம்முடைய நல்ல பங்கு, நல்ல பங்கு நீதானையா. ஐயா நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி ஆண்டவரே. இருதயத்தில் உள்ள கவலைகள், கண்ணீர், புலம்பல், சந்தேகம் இயேசுவின் நாமத்தினால் எடுத்து போடுகிறோம்பா. எங்க இருதயங்கள் எல்லாம் நன்றியினால் நிரம்பட்டும். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், ஆமே என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்ய ஆண்டவரே, ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஆமே ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஆமே ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஆமே அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? அபிஷேகித்து அவருடைய அபிஷேகத்தினால், பரிசுத்த ஆவியின் பலத்தினால் எங்களை நிரப்புகிறவரே, உமக்கு நன்றி. ஆறுதல் நாயகரே, ஐயா ஆறுதல். மீண்டுமாக ஒரு முறை சொல்லுவோம். அபிஷேகித்து அணைப்பவரே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆண்டவரே ஆறுதல் நாயகரே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே, ஆறுதல் நாயகரே, ஐயா ஆறுதல் நாயகரே, ஐயா ஆறுதல். அபிஷேகத்தினால், பலத்தினால், பரிசுத்த ஆவியின் பலத்தினால் எங்களை நடக்க செய்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பலத்தினால் எங்களை நிரப்புவீராக. ஒரு விஷயம் பலத்தினால், உம்முடைய அபிஷேகத்தினால், உம்முடைய வல்லமையினால் ஓடுவதற்கு தேவையான பலத்தை எங்களுக்கு தந்து, இருதயத்தின் சோர்வையெல்லாம் மாற்றி போட்டு புது பலத்தால் எங்களை நிரப்புகிற தேவன், புதிய ஆவியினால் எங்களை நிரப்புகிற தேவன். இந்த காலை நேரத்தில் எங்களை அப்படியாக நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி நடத்துவீராக. உங்க பலத்தினால் எங்களை நடத்துங்க அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, என்னை
பங்கு நீதானையா, நல்ல பங்கு நீதானையா. ஆண்டவரை நாம் ஆராதிப்பதற்கு ஒன்றல்ல ரெண்டல்ல 1000 காரணம் இருக்கிறது. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வதற்கு. ஆனால் பல நேரங்களிலே இந்த உலக சூழ்நிலைகள் நம்முடைய நன்றி நிறைந்த இருதயத்தை எடுத்து போட்டு விடுகிறது. ஆண்டவரத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே யோபுவை போல என்னுடைய உயர்விலும் தாழ்விலும் எல்லா சூழ்நிலையிலும் இரவும் பகலும் உம்மை துதிக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே நன்றி நிறைந்த இருதயத்தோடு, எப்பொழுதும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரே உம்மை துதிக்கக்கூடிய நாவை இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. எங்கள் இருதயங்கள் எல்லாம் உம்முடைய அன்பை நினைத்து ஒவ்வொரு நாளும் நன்றியினால் நிறைந்திருக்கட்டும். ஆண்டவரே ஆண்டவரத்தில் சொல்லுவீங்களா, ஆண்டவரே எங்கள் உதடுகளில் இருந்து புலம்பல் அல்ல, ஆண்டவரே புலம்பல் அல்லப்பா, ஆனந்த களிப்புள்ள ஆராதனையை வரவைப்பீராக. ஆண்டவரே அழுகையை ஆராதனையாய் மாற்றுவீராக. ஆண்டவரே அப்பா ஆராதித்து ஆராதித்து நாங்கள் ஜெயம் பெறுகிறவர்களாக அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் உமக்கு உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே எங்க இருதயங்கள் எல்லாம் நன்றியினால் நிரம்பட்டோம்ப்பா, எங்க இருதயங்கள் எல்லாம் நன்றியினால் நிரம்பட்டோம். நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை ஒருவேளை நன்றி சொல்வதற்கு ஏற்ற சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், ஆண்டவர் நல்லவர் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் நம் மீது காட்டுகிற அன்பு எப்படிப்பட்டது என்பதை அறிந்திருக்கிறோம். அதனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சூழ்நிலையை பொறுத்தது அல்ல ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிற நன்றி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய சூழ்நிலையை பொறுத்தது அல்ல ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வது, அவருடைய அன்பை பொறுத்தது. அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, அந்த நிபந்தனையற்ற அன்கண்டிஷனல் லவ். அதை ஒவ்வொரு நாள் ருசிக்கும் பொழுது நாம் எந்த சூழ்நிலையில் நடந்து வந்தாலும் ஆண்டவரே உங்க கரத்திற்காக நன்றி. ஆண்டவரே எங்களை தாங்குகிற உம்முடைய கரத்திற்காக, எங்களை மீட்டு கொண்ட உம்முடைய அன்பிற்காக எங்கள் முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிப்போம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 இயேசையா ஆராதனை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், a heart of thanksgiving. இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஆராதனைக்காக ஆயத்தமாகும் பொழுது ஆண்டவருடைய இருதயத்தில் தந்தது ஒன்னே ஒண்ணுதான், a heart of thanksgiving. நன்றி நிறைந்த இருதயம். இது நாம் பலமுறை கேட்டிருக்கலாம், பலமுறை எல்லா ஆராதனையிலும் ஆண்டவர் நன்றி செலுத்தன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் ஆராதித்து கொண்டிருக்க நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்றது, ஆண்டவரே உன் சூழ்நிலையை பொறுத்தது அல்ல நீர் எனக்கு செலுத்துகிற நன்றியும் ஆராதனையும், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை பொறுத்தது அவருக்கு நாம் செலுத்துகிற நன்றியும் ஆராதனையும். காரணம் அவர் எபினேசர். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில உதவி செய்தாரா? என் வாழ்க்கையில உதவி செய்தார், உங்க வாழ்க்கையில உதவி செய்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறார். அவர் எல்ரோயி, நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவர். நம்முடைய அழுகையின் பள்ளத்தாக்கிலே ஆகாரை போல கண்ணீரோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவர் அவர் எல்ரோயி. அதனால் அவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா.
ஐயா என்னை கண்டீரே, நன்றி ஐயா. ஐயா என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 இயேசையா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா இதுவரையில் உதவி நீரே. ஐயா இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதி, முழு இருதயத்தோடு சொல்லுவோமா, முழு பலத்தோடு நன்றி செலுத்துகிறேன். ஆமாப்பா. ஆராதனை 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 இயேசையா. ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவருடைய அன்பை அவர் முழுமையாக காட்டினது இந்த கல்வாரி சிலுவை. இந்த ஆராதனை முடிக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவரே, அந்த கல்வாரி சிலுவையில் உம்முடைய முழு அன்பையும் எங்களுக்கு காட்டினீர். அந்த அன்பை நினைவு கூர்ந்து, அந்த அன்பை நினைவு கூர்ந்து நீர் காட்டின அந்த அன்பை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு. இட்ஸ் வெரி பர்சனல். உங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் வரை இந்த பாவியாக எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. ஆராதனை உமக்கே சொல்லுவோமா, ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. எல்லாரும் நல்ல கரங்களை தேடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா, முழு பலத்தோடு. ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் எங்களை அதிசயமாய் நடத்தினீர், உங்களுடைய கிருபையினால் தாங்கினீர். நான் இம்மட்டும் நடந்து வந்தது என்னால் அல்ல, என் பலத்தினால் அல்ல. ஆண்டவரே, உமது கரத்தினால் என்னை நடத்தினீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்.
தொடர்ந்துள்ள நேரத்தையும் கரத்தில் தருகிறோம். ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. நாங்கள் இந்த ஆராதித்தது போல எங்களுடைய இருதயங்கள் எல்லாம், எங்களுடைய உதடுகள் எப்போதும் உம்மை துதிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். 1-2 அறிவிப்புகளை மாத்திரம் வேகமாக சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். நமக்கு காலை ஆராதனை நேரங்கள் வழக்கமாக இருப்பது போல காலை 6:30 8:15 வரைக்கும் முதல் ஆராதனையும், 9 மணியிலிருந்து 10:30 வரை இரண்டாவது ஆராதனையும், மூன்றாவதாக இந்த வெயில் காலத்தில் மாலையை வைத்திருக்கிறோம். மாலை ஆராதனை 6:30 8 மணி வரைக்கும் மாலை ஆராதனையும் நமக்கு நடைபெறும். இன்றைக்கு விசேஷமாக காலை ஆராதனையில் நம்மோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக பாஸ்டர் அருண் அவர்கள், பாஸ்டர் அருண், சிஸ்டர் ஜெசிந்தா அருண் அவர்களும் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களை குறித்து உங்களுக்கு அநேகருக்கு தெரியும், புதிதாக வந்தவர்களை தவிர. யூபியில் தேவனுடைய ஊழியத்தை உத்தரப்பிரதேசத்தில் செய்து வருகிறார்கள். அவர்கள் மூலமாக தேவன் அநேக காரியங்களை நடத்தி வருகிறார். ஸோ இந்த காலை ஆராதனை 2 ஆராதனையிலும் முதல் ஆராதனையில் பாஸ்டரும், 2வது ஆராதனையில் பாஸ்டர்மாவும் நம்மோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். மாலை ஆராதனையில் நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வேன். நீங்கள் காலையில் வந்தவர்களும் மாலையில் வரலாம், காலையில் வராதவர்களையும் உற்சாகப்படுத்தி மாலை ஆராதனைக்கு வர வைக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு சண்டே கிளாஸ் வழக்கம் போல் 10:45 முதல் 12 மணி வரை நடைபெறுகிறது. போன வாரமும் இன்னும் நிறைய பிள்ளைங்கள் வரல, நிறைய ஆப்சன்டிஸ் இருந்துச்சு. உங்களுடைய பிள்ளைங்களை நான் திருப்பி எல்லா பெற்றோருக்கும் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கூலுக்கு எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து அனுப்புகிறீங்களோ அதே போல் சபையில் நடக்கிற சண்டே ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் எல்லா ப்ரோக்ராமுக்கும் நீங்கள் அனுப்பி கொடுங்க. ஏன்னா அது ரொம்ப 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 நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று. சிறு பிள்ளைகளுக்கு இந்த வயதில் விதைத்தால்தான் அது மரமாக வளரும். இப்போ விதைக்காமல் எனக்கு மரம் வளரலை, கனி வரலன்னு கேட்டால் அது ஒன்றும் செய்ய முடியாது. காலங்கள் கடந்ததுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் எல்லா பிள்ளைகளையும் தவறாமல் எல்லா கூட்டிஸையும் நீங்கள் அனுப்பி தரும்படியாக உங்களை உற்சாகப்படுத்தி, அதே போல் டீன் கேதரிங்கும் 10:45 முதல் 12 மணி வரைக்கும் பாய்ஸுக்கு எங்கள் வீட்டிலையும் கேர்ள்ஸுக்கு சர்ச்லேயும் வைத்து நடைபெறும். நீங்கள் அதையும் மனதில் வைத்து எல்லா வாலிப பிள்ளைகளையும் அனுப்பி கொடுக்கும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். அதே போல் பைபிள் டியூஷன்ஸ் ஓரளவுக்கு இப்போ எல்லோரும் போகிறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா சண்டே கிளாஸ் பிள்ளைங்களும் பைபிள் டியூஷன் கண்டிப்பாக போகணும். 2-3 இடங்கள் நடைபெறுகிறது. ஜோதியுடைய வீட்டிலும், சுபேதா சிஸ்டருடைய வீட்டிலும், மகேஷ் பிரதருடைய வீட்டிலும் நடைபெறுகிறது. உங்களுடைய பிள்ளைகளே அருகில் உள்ள பைபிள் டியூஷனுக்கு நீங்கள் அனுப்பி தரும்படியாகவும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அதே போல் நமக்கு இன்னொரு முக்கியமான அறிவிப்பு. நமக்கு மெம்பர்ஷிப் ஃபார்முக்கான அந்த ஃபார்ம் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராதனை முடிவில் வாங்கி செல்லலாம். அங்கிள் இடத்துல இருக்கும், சாலமோன் அங்கிள் இடத்துல நீங்கள் அதை வாங்கி செல்லலாம். எல்லாருமே நம்ம சபையில் இருக்கிற எல்லாரும் நீங்கள் அதை வாங்கி செல்லுங்கள். அதை நிரப்பி அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். நிரப்பி சுபேதா சிஸ்டர் இடத்துல முதல் ஆராதனைக்கு வருகிற எல்லாரும் கொடுக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இது நம்முடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு, சபை கொஞ்சம் மக்கள் அதிகமாகும் பொழுது கண்டிப்பாக நமக்கு தேவை. 50 பேர் இருக்கும்போது கொஞ்சம் எல்லாரையும் மனதில் வச்சுக்கொள்ளலாம். இப்போ வர யார் வருகிறாங்க யார் வரல என்ன ஆகுதுன்னே நம்மளால் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருக்குது. அதனால் நீங்கள் இதை மனதிலே கொண்டு இந்த ஒரு வாரத்திற்குள்ளாக நிரப்பி தரும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். மறந்துடாதீங்க, இதை வாங்கி செல்லுங்கள். அதை நீங்கள் அடுத்த வாரத்தில் நிரப்பி தரும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவதற்கு முன்பதாக ஒரு சாட்சி நமக்கு எல்லா மாதமும் கடைசி வாரத்தில் சாட்சி சொல்வதற்கென்று ஒரு நேரத்தை நாம் கொடுக்கிறோம். அடுத்த வாரத்தில் நீங்கள் சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் நீங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் சந்தோஷ் அலி நம்மோடு கூட இருக்கிறாங்க, சாலமோன் அங்கிளுடைய மகள். அவங்க அடுத்த வாரம் இங்கே இருக்க மாட்டாங்க, அதனால் கேட்டுக்கொண்டார்கள் இந்த வாரத்தில் ஒரு சாட்சி சொல்லணும்னு. கடந்த வாரத்தில் நம்ம எல்லோரும் அவர்களுக்காக ஜெபித்தோம், நீங்களும் ஜெபிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாப்பாவுக்காக தேவன் அற்புத சுகத்தை பாப்பாவுக்கு தந்தார். அல்லேலூயா. தேவ ஜெபங்களை கேட்டு தேவன் நடத்தினார். இப்பொழுதும் செலின் சந்தோஷ் முன்பதாக வந்து அவருடைய சாட்சியை சுருக்கமாக பகிர்ந்து கொள்வார்கள். பிரைஸ் லார்ட். ஸோ ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் வந்து நாங்கள் உத்தரகாண்டுக்கு ஃபேமிலியாக போயிருந்தோம். ஸோ அது எல்லாருக்கும் தெரியும். வீட்டில் வந்து அவங்க வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் அலோவ் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு போகக்கூடாது, ஏன்னா பாப்பா குட்டியாக இருக்கா, ரொம்ப கஷ்டம்னு.
நாங்கள் வந்து காட் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நாங்கள் போனோம். அங்கே போய் நாங்கள் ப்ரேயர் சரியாக பண்ணாத வரைக்கும் எல்லாமே நல்லா போன மாதிரி இருந்துச்சு. தென் நாங்கள் 1 மந்த் ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். எப்படின்னா சாமுel பாஸ்டர் சொல்லியிருக்காங்க, ப்ரேயர் பண்ண தோணலைனாலும் ஜஸ்ட் அந்த டைமை நீங்கள் அவருக்காக கொடுக்கணும், அப்படி போய் உட்காந்துட்டு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. நாங்கள் 1 மந்த் நாங்கள் தனியாக ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். பாப்பாவுக்கு வந்து திடீர்னு ஃபீவர் வந்துச்சு. காலையில் எழும்பும்போது பாப்பா ரொம்ப ஹாட்டாக இருந்தாங்க. நான் வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது 103 பாயிண்ட் மேலே போயிடுச்சு. இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லிவிட்டு, அங்கே ஹாஸ்பிட்டல் வசதி எதுவுமே கிடையாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. அப்போ நாங்கள் அங்கே போகும்போது மெடிசன் கொடுத்தாங்க. 2 டேஸ்லேயே அவளுக்கு க்யூர் ஆகிடுச்சு. தென் அகெயின் ஹஸ்பண்டுக்கு வந்துச்சு. நெக்ஸ்ட் டே 3rd டே பாப்பா நல்லாகி 3rd டே ஹஸ்பண்டுக்கு வந்துச்சு. வைரல் ஃபீவர் சொல்லிட்டாங்க. ஸோ சிக் லீவ் வாங்கி 3 டேஸ் வீட்டில் இருந்தாங்க. பாப்பாவையும் பார்த்து ஹஸ்பண்டையும் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா பக்கத்தில் யாருமே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச பொண்ணும் கரெக்டாக அந்த டைம் பார்த்து திரும்பி தமிழ்நாடுக்கு போயிட்டா. ஸோ யாருமே இல்லை. அப்போ நானே பாப்பாவையும் வச்சுட்டு சமையலும் செஞ்சுட்டு அவங்களையும் பார்க்கணும். அவங்களால எழும்பவும் முடியாது, படுத்தே தான் இருப்பாங்க. டயர்டாக இருக்குது, சாப்பாடு செய்யணுன்னா பாப்பாவை சேரில் இருத்திட்டு தான் நான் போய் செய்வேன். அந்த மாதிரி 2 டேஸ் கரெக்டாக இருந்துச்சு. கரெக்டாக அவங்களுக்கு திரும்பி சரியாகவும் திரும்பி அகைன் பாப்பாவுக்கு வந்துடுச்சு. பாப்பாவால் எழும்பவே முடியலை, அப்படியே சாஞ்சிட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது 104க்கு மேலே போயிடுச்சு நைட்டு. அப்போ வந்து டாக்டர் இருக்க மாட்டாங்க, ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்து டாக்டருக்கு வந்து லீவு. டாக்டர் இல்லை. நான் அவளை மடியில் வச்சுட்டு அழுதுகிட்டே இருந்தேன். அவங்களால எழும்ப முடியலை, அவங்க படுத்திருக்காங்க. அவங்க 2 பேரையும் வச்சுட்டு நான் அழுதுட்டு இருக்கேன். அப்போ வந்து பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, நமக்கு ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா நம்ம அதை ஏன்னு கேட்கக்கூடாது, அது எதற்காக அவர் நமக்கு இதை அனுமதிச்சிருக்காருன்னு கேட்கணும் அப்படின்னு. அது என் மைண்டில் வந்துகிட்டே இருந்துச்சு. நான் அவளுக்கு மெடிசின் டாக்டர்கிட்ட கேட்டு கொடுத்தோம். காலையில் வரைக்கும் தூங்கவே இல்லை. 2:40 வரைக்கும் அவள் தூங்கவே இல்லை, அவள் அழுதுகிட்டே இருக்கா. ஹஸ்பண்ட் தூங்கிட்டாங்க, ஏன்னா அவங்க மெடிசின் போட்டதுனால தூங்கிட்டாங்க. திரும்பி 4:40க்கு திரும்பி நான் வச்சு அழுதுகிட்டே இருக்கேன். ஹஸ்பண்ட் முழிச்சிட்டாங்க. அவங்களாலையும் எழும்ப முடியலை. நான் அவளையும் வச்சுட்டு இருக்கேன். நானும் சாப்பிடலை, அவங்களும் சாப்பிடல. பாப்பாவுக்கு மட்டும் எப்படியோ மாற்றி மாற்றி, ஏன்னா இவங்க எடுத்தால் திரும்பி அவளுக்கு திரும்பி அதிகமாயிரும் அப்படின்னே வச்சு நாங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தோம். வீட்டில் யாருக்குமே சொல்லலை, ஏன்னா அவங்க தள்ளி இருந்தால் கஷ்டப்படுவாங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லலை. ஸோ அடுத்த நாள் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு போகும்போது மெடிசன் கொடுத்தா அது டவுன் ஆயிரும் ஃபீவர். அப்போது ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பார்க்க மாட்டாங்க சொல்லிவிட்டு நாங்கள் மிஸ்டேக் பண்ணிவிட்டோம். பாப்பாவுக்கு மெடிசன் கொடுக்காமல் எடுத்துகிட்டு எப்போவுமே நாங்கள் வண்டியில் தான் போவோம். காரில் நாங்கள் எங்களுக்கு எந்த ஒரு இது இருந்துமே அங்கே வந்து எங்களுக்கு அதை அனுபவிக்க முடியாமல் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். எல்லாரும் இங்கே இருக்காங்க, ஆனால் அங்கே எங்களுக்கு யாருமே இல்லை. அப்போ நாங்கள் அங்கே வந்து வண்டியில் பாப்பாவை எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருக்கும் போது, இல்லை ஆல்ரெடி ஹை ஃபீவர், ஸோ யார்கிட்டையாவது கார் கேளுங்கன்னு அவங்க ஃப்ரெண்டு, ஏன்னா இவங்களுக்கும் ஓட்ட முடியாது, ஸோ அவங்க ஃப்ரெண்டு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போகிற வழியில் திடீர்னு அவளுக்கு வந்து அவள் கை வந்து ஸ்டிஃபாக ஆரம்பிச்சிது. கண்ணு மேலே போக ஆரம்பிச்சிச்சு. கண்ணு மேலே போய் நுர வர ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த சிச்சுவேஷனில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் இவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். இவங்க நெஞ்சில் போட்டு எலும்பு தட்டிகிட்டே இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு ஸ்பீடாக போகிறாங்க. நான் அழுதுட்டு இருக்கேன். என்ன பண்ணணும்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியல, ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் கொஞ்சம் வழி இருக்குது. ஸோ அது வரைக்கும் பாப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கோம் 2 பேரும். கடைசியில் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே வந்து டாக்டர் இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆம்புலன்ஸ் திரும்பி புக் பண்ணி அங்கேருந்து நாங்கள் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போக 17 கிலோமீட்டர் ஆகும், மலைக்கு மேலே. அப்படி ஒரு சிச்சுவேஷனில் எங்களுக்கு யாருமே இல்லை. அதாவது டாக்டரே நம்ப முடியாது, கூடயும் யாரும் இல்லை, வெறும் காட் மட்டும்தான் அப்படின்ற அந்த ஒரு இதை வந்து அவர் எங்களுக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன் அனுபவிச்சார். மேலே போய் ஆம்புலன்ஸில் போகிற போதெல்லாம் அவள் ஒரு மாதிரி கண்ணை வைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு செகண்டும் எங்களுக்கு பயமாக இருந்துகிட்டே இருக்கும். ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்போம். ஹஸ்பண்ட் தான் தைரியப்படுத்திகிட்டே இருந்தாங்க, ஏன்னா அவர் கொடுத்த பிள்ளை, அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டார், அப்படியே அவளுக்கு ஏதாவது ஆனாலும் அதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் 2 பேருமே நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். கரெக்டாக ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கே வந்து ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டாங்க. ஃபீவர் வந்து ரெடியூஸ் அந்தளவுக்கு ஆகவே இல்லை, 101லே இருந்துச்சு. எங்கள் அம்மா கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நாங்கள் எடுக்கலை. ஏன்னா எப்படி சொல்கிறது, வீட்டில்
தென் எடுத்து பேசும்போது வீட்டில் அழக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம் அவங்க அழுத நாங்களே ஆல்ரெடி அழுதுட்டு அவங்களுக்கு தைரியமாக சொல்லிட்டு இருக்கோம். தென் வீட்டில் ப்ரேயர் பண்ண நான் சொன்னேன், எல்லாருக்கும் சொல்லி ப்ரேயர் பண்ணுங்கன்னு. தென் டாக்டர் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க இது வந்து சீசர் வந்து அகெயின் அவளுக்கு வெட்டு வந்து 24 hours ஒன்ஸ் வர சான்ஸ் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா எங்கள்கிட்ட மெடிசன் இல்லை அண்ட் வந்து ஐசியும் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் அப்போ என்ன பண்ணுறது? ஹாஸ்பிட்டல்லையும் சரியான மெடிசன் இல்லை அப்படின்னா தென் வேறு நீங்கள் கீழே இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். கீழே இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு 3 hours ஆகும். அவளுக்கு ஃபீவர் ரெடியூஸ் ஆகலை, திரும்பி அகெயின் வர சான்சஸும் இருக்குது. அப்படி போகிற வழியில் ஏதாவது ஆனால் கூட ஹாஸ்பிட்டல் இல்லை. ஸோ நாங்கள் திரும்பியும் அகெயின் வீட்டுக்கு வந்துட்டு டக்குன்னு பேக் பண்ணி நம்ம சென்னைக்கு போயிடலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படியே சென்னைக்கு போயிடலான்னு ரிஷிகேஷ் கீழே வந்து காரில் 3 hours ட்ராவல் பண்ணி வந்தோம். நாங்கள் சாப்பிடவும் இல்லை, அப்படியே உடனே அவளை கையில் வச்சுட்டு அந்த தலையில் மட்டும் அந்த கிளாத் ஒத்திட்டே இருக்க சொன்னாங்க. வச்சுட்டு அவள் சடன் பிரேக் வரும்போது ஒரு மாதிரி கண்ணை இப்படி வைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு பயமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் ப்ரேயர் பண்ணி நாங்கள் வந்துகிட்டே இருந்தோம். கீழே ஹாஸ்பிட்டல் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல், நிறைய டாக்டர்ஸ் இருந்தாங்க. அட்மிட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு வந்து அது ஒரு கேஷுவல் ஆகிடுச்சு. லைக் டாக்டர்ஸை பார்த்த உடனே அவ்வளோ நேரம் யாருமே இல்லை அப்படின்றது வந்து காடை நாங்கள் தேடிட்டே இருந்தோம். ஒன் டே வந்து அதான் என் பெரிய ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி எங்களுக்குள்ளே ப்ரேயர் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிது. அது எப்போ எங்களுக்கு நாங்கள் உணர்த்தப்பட்டோன்னா நெக்ஸ்ட் டே அவள் வந்து ஸ்டேர் பண்ண ஆரம்பித்தா. அதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து 2 minutesக்கு மேலே அப்படியே பார்க்கக்கூடாது. பார்த்துட்டு இருந்தா நாங்கள் கையை இப்படி அசைக்கவும் அப்படியே தான் பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் லைட் வரும்போது ஒரு மாதிரி பண்ண ஆரம்பித்தா. அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படி பண்ணால் அது வந்து ஆப்சன்ட் சீசர், அதோட டைப் ஆஃப் சீசர் வந்து ஆப்சன்ட் சீசர் சொன்னாங்க. ஸோ நாங்கள் சொல்லும் போது டாக்டர் வந்து வேகமாக போக ஆரம்பித்தாங்க. ஏன்னா அது எமர்ஜென்சி பேஷண்ட் அப்படின்னு சீக்கிரம் போக ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துல நாங்கள் அப்புறம் திரும்பியும் அழுதோம். எல்லோரும் சுற்றி தான் இருந்தாங்க. பேஷண்ட்ஸ் பக்கத்து ஹெச்டியூவில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க, ஐசியூக்கு கீழே உள்ளது. பக்கத்தில் நிறைய பேஷண்ட்ஸ் இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் கை பிடிச்சி ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பாப்பா தூங்கிட்டு இருந்தா, நாங்கள் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தோம். ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கும்போது அப்போது ஹஸ்பண்ட் ப்ரேயர் பண்ணாங்க. தென் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அதாவது எதனால் இப்படி ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு அவர் சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படின்னு 2 பேரும் அமைதியாக உட்காரும்போது எங்களுக்குள்ள நாங்கள் எதுலலாம் நாங்கள் வந்து தவறி போனோம் அப்படின்றது வந்து எங்களுக்கு உணர்த்தப்பட்டது. நாங்கள் எப்போவுமே தசமபாகம் வந்து கரெக்டாக வச்சுருவோம் மாதம் ஃபஸ்ட்டில். ஆனால் ஹஸ்பண்ட் எலெக்ஷன் போன அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வரும். அந்த அதிலேருந்து நாங்கள் அவருக்குன்னு நாங்கள் வைக்கலை. நான் சொன்ன ஹஸ்பண்ட்ட வைக்கணும். ஹஸ்பண்ட் சொன்னாங்க பாப்பா பர்த்டே அப்போ நம்ம வச்சுக்கலாம், பாவப்பட்டவங்களுக்கு வந்து நம்ம டொனேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சிட்டோம். அது டிலே பண்ணதுனால கூட இப்படி இருக்குமோ அப்படின்னு நாங்கள் கரெக்டாக அந்த டைம் நாங்கள் அனுப்பிட்டோம். இன்னொன்று வந்து நம்ம ஃபுல்லாக ட்ரஸ்ட்டு வந்து நம்ம மனுஷங்க மேலே வச்சுட்டோம், டாக்டர் மேலே. அதனால் ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு நாங்கள் அந்த தப்பை வந்து நாங்கள் கன்ஃபஸ் பண்ணோம். 2 பேரும் அதை கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே காலையில் ஏசப்பா என்னோட இடைப்பட்டார். எப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்கும் பொழுது, அதாவது ஆராதனை அப்படின்னா என்ன, நம்ம நினைக்கிறோம் இந்த அற்புதம் நடக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த அற்புதம் நடக்கலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே சோர்ந்து போயிடக்கூடாது. ஆராதனைனா என்ன, அவர் எனக்கு என்ன பண்ணுவாருன்னு நம்ம நினைக்கிறத விட அவர் யார் அப்படின்றத நம்ம உயர்த்தும் போது தானாக நம்ம வாழ்க்கையில் மாறுதல் நடக்கும் அப்படின்றது எங்களுக்கு உணர்த்தப்பட்டுச்சு. அப்போ நாங்கள் வந்து அவர் யார், ஏன்னா பாப்பா வயிற்றில் இருக்கும்போதே கையில் வச்சு நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம். எங்களோட சித்தத்துக்கு அவளை நாங்கள் இது பண்ண மாட்டோம். உங்களுக்கு என்ன சித்தமோ அவளுக்கு நீங்கள் என்ன நோக்கம் வச்சுருக்கீங்களோ அதன்படி நீங்கள் செய்யணும்னு நாங்கள் அவளை அர்ப்பணிச்சிட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு விழுவார் அப்படின்ற தைரியத்தை அவர் எங்களுக்கு கொடுத்தாரு. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டாக்டர் வந்து சொல்கிறாங்க இந்த ஏஜில் வந்து ஆப்சன்ட் சீசர் வராது, இது நார்மல் வைரல் ஃபீவரால் வந்த சீசர், பாப்பா நார்மல் ஆகிடுவா. டாக்டர் சொல்லிட்டாங்க 1 டேயில் நல்லா ஆகிடுச்சுன்னா நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ திரும்பி நாங்கள் நார்மல் ஆகிட்டோம். திரும்பி நைட் வந்து ஹஸ்பண்ட் கூப்பிட்டாங்க, ப்ரேயர் பண்ணலாம் வா. அவள் தூங்கிட்டா, தூங்கலை, ப்ரேயர் பண்ணலாம் வான்னு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு டயர்டாக இருக்குது, நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு தோணலை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் படுத்துட்டோம், தனியாக பண்ணி படுத்துட்டோம். திரும்பி அவள் தூங்கவே இல்லை. திரும்பி அகைன் ஃபீவர் வந்துடுச்சு பாப்பாவுக்கு. திரும்பி 101 102 போயிட்டே இருக்குது.
பேராசிட்டமால் கொடுப்பாங்க ட்ரிப்ஸில், டவுன் ஆகவே இல்லை. நாங்கள் 2 பேரும் எழுந்தோம். இது திரும்பி எதற்காக? நம்ம திரும்பி அவரை மறந்துட்டோம். ஒவ்வொரு இன்சிடெண்ட்லுமே அவர் எங்கள் மேலே வச்சிருக்கிற லவ்வை வந்து அவர் ஷோ பண்ணிகிட்டே இருந்தார். அதை நினைக்கும் போது எங்களால் தாங்கவே முடியலை. நாங்கள் திரும்பி எழும்பி அவளை தூங்க வச்சுட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இது சரியாகிற வரைக்கும் நம்ம விடக்கூடாது அப்படின்னு திரும்பி ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தோம். அவர் யார் அப்படின்றத பேச ஆரம்பித்தோம். திரும்பி பாப்பாவுக்கு திரும்பியும் சரியாகவே இல்லை. காலையில் 6 மணி வரைக்கும் நாங்கள் தூங்கவே இல்லை. அவளுக்கு ஒத்திட்டே இருந்தோம். ஏன்னா ஃபீவர் டவுனே ஆகலை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அம்மா வந்து இங்கே இருக்கிற சில பேருக்கெல்லாம் சொல்லி ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து இது வீடியோ பார்க்கும்போது மோகன் சிலாசரஸ் அங்கிள் அந்த வாக் வித் ஜீசஸில் வந்து ஒரு வேர்டு வந்துச்சு. அதாவது பிரச்சனை அப்படின்றது வந்து ஒரு கடல் அலை போல், அது வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தான் வர விடுவார் ஆண்டவர். அதுக்கு மேலே திராணிக்கு மிஞ்சி அவர் வந்து நமக்கு டெம்டேஷன்ஸ் கொடுக்க மாட்டார் அப்படின்றத வந்து அவங்க கூட வந்து பேசின மாதிரி சொன்னாங்க. தென் நாங்கள் அகெயின் வந்து அதை நினச்சிட்டு இருக்கும்போது, ஒருவேளை இது வந்து நம்ம அவர் நாமத்தை உயர்த்த ஆரம்பிக்கும் போது அது பிசாசுக்கு பிடிக்கலையோ அப்படின்றது வந்து எனக்குள்ளே தோணுச்சு. அம்மா வேணி ஆன்ட்டிக்கிட்ட வந்து சொல்லி ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. வேணி ஆன்ட்டியும் அதே மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த ஒரு பவரை யூஸ் பண்ணி ப்ரேயர் பண்ண சொல்லுங்கள் அப்போ தலையில் கை வச்சு. ஸோ அன்றைக்கி மதியானம் நான் அவள் தலையில் கை வச்சு, எல்லோரும் இருந்தாங்க தான், நான் டவலை மேலே போட்டுட்டு மூடிட்டு அவளுக்காக ப்ரேயர் பண்ணேன். ஹஸ்பண்டும் ப்ரேயர் பண்ணாங்க தலையில் கை வச்சு. தென் இமீடியட்டாக டாக்டர் வந்து வேறு ஒரு மெடிசன் கொடுத்தாங்க. ஏன்னா பேராசிட்டமால் கேட்கவே இல்லை, அவளுக்கு டவுனே ஆகலை, 101 தான் இருந்துச்சு. ஸோ வேறு மெடிசன் கொடுக்கும்போது டக்குன்னு ஒரு 2 to 5 மினிட்ஸில் அவளுக்கு இது டவுன் ஆகிடுச்சு. நான் ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அவன் நார்மல், ஓரளவுக்கு ஃபீவர் வந்து ஓரளவுக்கு டல் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து எனக்கு ஃபீவர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. இப்போது அவங்களுக்கு சரியாகி பாப்பாவுக்கு சரியாகி அடுத்து எனக்கு, என்னடா இது சுற்றி வந்துகிட்டே இருக்குது. இப்போது நான் டவுன் ஆகிட்டா பாப்பாவை யார் பார்க்குறது? ஏன்னா ஒரு ஆள் கீழே போய் சாப்பாடு வாங்கும்போது பாப்பாவை பார்க்கணும், திரும்பி அவளுக்கு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அதில் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஏன்னா நீ படுத்துட்டேன்னா யார் பார்க்குறது, கிளம்பிடுவோம். ஏன்னா நான் டேப்லெட் போட்டு நம்ம கூட போயிடலாம், பாப்பாவுக்கு ஃபீவர் ரெடியூஸ் ஆகிடுச்சுல, போயிடலாம், ஃப்ளைட்டில் போயிடலாம் அப்படின்னு. சரி, அப்போ நான் யோசிக்கிறேன், இது ஒருவேளை நம்ம இஷ்டமாக இருக்குமோ, அவர் என்ன சித்த வச்சுருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஹாஸ்பிட்டலில் எப்போவுமே நர்ஸு வந்து போர்டில் எழுத மாட்டாங்க. அன்றைக்கி அந்த ஹெச்டியூவில் இருக்கிற போர்டில் வந்து டாக்டர் எழுதி போடுறாங்க யார் யாருக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு. ஸோ பாப்பாவுக்கு ஆப்போசிட்டில் இருந்த பேஷண்ட்ஸ்க்கு நிமோனியா 2 பேருக்கு இருக்குது, பக்கத்தில் டைஃபாய்டு பக்கத்துலே. நெக்ஸ்ட் டே டாக்டர் சொல்கிறாங்க அவளுக்கு வைரஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இன்ஃபெக்ஷன், ஒருவேளை இது உங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால கூட ஆகலாம் அப்படின்னு இங்கிலீஷில் என்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா ஹிந்தி அங்கே இங்கிலீஷ் புரியாதுன்னு டாக்டர் என்கிட்ட இங்கிலீஷில் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டே எனக்கு ஃபீவர் வந்துடுச்சு, போர்ட்லேயும் அப்படி எழுதி போட்டுட்டாங்க. உடனே என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கிளம்பிடுவோம், ஏன்னா ஈஸியாக அவளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும், நார்மல் ஃபீவர், ஒருவேளை திரும்பி அவளுக்கு ஏதாவது வந்துடுச்சுன்னா அப்படின்னு பயத்தில் நாங்கள் கிளம்பிட்டோம். எப்போவுமே ஃப்ளைட் வந்து எங்களுக்கு நிறைய டைம் தான் கிடைக்கும், அதாவது 12 hours ட்ராவல் பண்ணுற மாதிரி கனெக்டிங் ஃப்ளைட்டு. ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து எங்களுக்கு 5 hours தான் ட்ராவல் இருந்துச்சு கனெக்டிங் ஃப்ளைட்டு. இமீடியட்டாக நாங்கள் ஃப்ளைட் புக் பண்ணி கிளம்பணும், டிக்கெட்டும் கிடச்சிடுச்சு. நான் அப்போ கூட ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இது எங்கள் சித்தமாக இருந்துச்சுன்னா ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிவிடுங்க, எங்களுக்கு வந்து உங்கள் சித்தம் என்னன்றது எங்களுக்கு வந்து உணர்த்துங்க அப்படின்னு. ஃப்ளைட்டு கிடச்சிச்சு, நாங்கள் ஏறிட்டோம், போனோம். அப்போது நான் ஒரே ஒரு மட்டும் கேட்டேன், எனக்கு அடையாளம் கொடுங்க, இது உங்களுடைய சித்தம் தான் இருந்துச்சுன்னா எனக்கு அடுத்த நாள் ஃபீவர் இருக்கக்கூடாது. அதே போல் இங்கே வந்து ரீச் ஆகும், எனக்கும் ஃபீவர் இல்லை, பாப்பாவும் நார்மல் ஆகிட்டா. ஸோ இதிலேருந்து நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதில் குறைப்பட்டிருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம உணர்ந்து அதை அர்ப்பணிக்கும்போது அவர் யார் அப்படின்றத நமக்கு காட்டுவார்ன்றதை நான் உணர்ந்தேன். தேங்க்யூ. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஒரு 10 நிமிஷத்தில் அவங்க சொல்லியிருக்கலாம், ஆனால் நான் கடந்து வந்த பாதை எப்படி இருந்திருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைய வச்சுருக்கும் போது எவ்வளோ கஷ்டம், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ ஆண்டவரை மட்டும்தான் பார்க்க முடியும். பெரிய பிள்ளைங்கன்னா நம்மளை கூட பார்த்துடலாம், குழந்தைகளை பார்ப்பது எவ்வளவு கடினம் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த நாட்கள் எனக்கும் ரொம்ப நல்லா தெரியுது, ஏன்னா வீட்டில் பாப்பா இருக்கிறதுனால எவ்வளோ கஷ்டன்ட்டு. ஸோ தேவன் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் நடத்துகிற தேவன். அல்லேலூயா.
இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையில் நீரே போதும், வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டேன், சம்பூரணமாக என்னை உந்தனுக்கேந்தேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டேன், சம்பூரணமாக என்னை உந்தனுக்கேந்தேன். பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் அவர் மீது உள்ள அன்பு நம்முடைய வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்கட்டும். காரணம் அவர் அவ்வளவு அழகானவர். ஆமென். தேவனுடைய அழகு பாஸ்டர் நீங்கள் எந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னு கேட்கக்கூடாது. ஆண்டவருடைய அன்பு நான் ஆராதனை சொன்னது போல் அவருடைய முகத்தில் பார்க்கிற அன்பு அழகு அல்ல, அவர் சிலுவையில் காட்டின அழகு. ஹல்லேலூயா. சிலுவையில் முள்முடி சூட்டப்பட்டவராய் இரத்தம் சிந்தினவராக அவர் இருக்கும் பொழுது அங்கு தான் அவருடைய அன்பை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆமென். ஸோ இந்த ஃபார்ம் நீங்கள் தயவு செய்து போகும்பொழுது அங்கிள் இடத்துல வாங்கி செல்லும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நமக்கு நேரம் அதிகம் இல்லை, இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் நமக்கு இருக்கிறது. அந்த நேரத்தை பாஸ்டருடைய கருத்தில் கொடுக்க விரும்புகிறேன். பாஸ்டர் குறித்து 1-2 வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னா, எங்கள் மீது மிகுந்த அன்புள்ள ஒரு குடும்பம். நான் சென்னைக்கு வந்ததிலிருந்து அவங்க சென்னையில் தான் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். இப்போ யூபியில் ஊழியத்தை செய்கிறார்கள். எப்பொழுதும் ஒரே போல் என்னை பார்க்கக்கூடிய அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நல்ல அண்ணன் சொல்லலாம். அவங்க இப்போ யூபியில் பாராபங்கி என்கிற இடத்துல தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். பாஸ்டர் அக்கா அவர்களுக்கு தேவன் 2 பிள்ளைகளை ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். அக்காவுடைய அம்மாவும் இன்றைக்கி நம்மோடு கூட இருக்கிறாங்க. அவங்களும் சேர்ந்து வந்தது மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். பாஸ்டருடைய ஊழியங்களை குறித்து ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அந்த ஊழியத்துக்கும் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க, அவர்களுக்காக கொடுக்க தேவன் நம்முடைய சபையை பலப்படுத்துவாராக, நிலைநிறுத்துவாராக. ஹல்லேலூயா. நம்முடைய சபை ஒரு மிஷனுக்காக கொடுக்கக்கூடிய ஜெபிக்கக்கூடிய ஒரு சபை. நாம் அநேக மிஷன் ஊழியங்களுக்காக கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம். இவர்களுக்காகவும் கொடுக்கவும் ஜெபிக்கவும் தொடர்ந்து நம்ம பிரயாசப்படுவோம். ஏன்னா அவங்க அவ்வளோ நல்ல ஊழியங்களே அந்த இடங்களில் செய்து வருகிறார்கள். வாய்ப்பு இருந்தால் அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும்போது சொன்னாங்க, நீங்கள் வாங்க ஒரு முறை எங்கள் இடத்துக்கு வந்து பாருங்கள் எங்களோடு கூட என்று சொல்லி, அந்த அநேக காரியங்கள் அங்கே இருக்கக்கூடிய அநேக சவால்கள் இருக்கிறது. இவை எல்லாவற்றின் மத்தியிலும் அவங்க செய்கிற அந்த ஊழியத்துக்காக தேவனை நன்றி செலுத்துகிறேன். அதே போல் ஜனங்களுக்காக கூட இருப்பவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு குடும்பம், ஒரு தம்பதி. கடந்த முறை நாங்கள் அன்னைக்கு தான் பேசிகிட்டு இருந்தோம். லாஸ்ட் ஜான்வரியில் வந்திருந்தாங்க நம்முடைய சபைக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? கடந்த ஜான்வரியில் வந்திருந்தாங்க. ஸோ கரெக்டாக அங்கே போன ஜான்வரி வரும்பொழுது பிரிசிக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபித்தாங்க. அதே ஜான்வரியில் பிரிசி கன்சீவ் ஆனால் அடுத்து இப்போ இந்த முறை வரும்பொழுது தம்பி இருந்தான். லாஸ்ட் டைம் வரும்பொழுது அக்கா சொன்னாங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்பொழுது உங்கள் கையில் பாப்பா இருக்குன்னு. ஸோ அதே போல் இந்த முறை வரும்பொழுது தம்பியை பார்க்க தேவன் கிருபை தாங்க. ஹல்லேலூயா. ஸோ தொடர்ந்து உள்ள நேரத்தை என்னுடைய கரங்களில் கொடுக்குறேன். நம் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Praise the Lord.
परमेश्वर भला है, उसकी करुणा सदा की है। கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. आपके बीच में फिर से आने के लिए परमेश्वर ने ये मौका दिया, ये अवसर दिया, मैं परमेश्वर का धन्यवाद करता हूँ। திரும்பவும் உங்கள் மத்தியில கடந்து வரும்படியாய் கர்த்தர் ஏற்படுத்தினதான இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். आमेन। ஆமென். पास्टर को मैं हृदय से धन्यवाद करता हूँ। பாஸ்டர் அவர்களுக்கு இருதயத்திலிருந்து நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். मैं उनको पास्टर नहीं बुलाता हूँ, அவங்களை நாங்கள் பாஸ்டர் சொல்லி கூப்பிட மாட்டேன், मैं उनको नाम से बुलाता हूँ, அவங்களை பெயரை சொல்லி அழைப்பேன். क्योंकि मेरे लिए मेरे एक छोटे भाई हैं वो। ஏன்னா என்னுடைய தம்பி. हालेलुया, ஹல்லேலூயா. है ना, क्योंकि बहुत लंबे समय से हम एक दूसरे को जानते हैं। அநேக வருஷமா எங்களுக்கு இவர்களிடம் பழக்கம் உண்டு. जब से हम एक दूसरे को जानते हैं, जब से मुझे उनका स्वभाव बहुत अच्छा लगता है। எப்போ நான் அவங்களை சந்திக்க ஆரம்பிச்சேனோ அப்பத்துலேருந்து அவங்களோட சுபாவங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். बहुत सी बातें मैंने उनसे सीखी हैं। அநேக காரியங்களை அவங்க கிட்ட இருந்து நான் கற்றுருக்கிறேன். हालेलुया, ஹல்லேலூயா. जिस बाइबल से आज मैं प्रचार करने जा रहा हूँ, எந்த வேதாகமத்திலிருந்து நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண போகிறேனோ ये बाइबल मुझे उन्होंने गिफ्ट दिया है। அந்த வேதாகமம் பாஸ்டர் தான் gift பண்ணாங்க. अभी नहीं किया, இப்போ கொடுக்கல, 8 साल हो गया। 8 வருஷம் ஆச்சு. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. जब भी मैं इस बाइबल को पढ़ता हूँ, परमेश्वर उनकी आशीष को बोलता हूँ। இந்த வேதாகமத்தை படிக்கும் போதெல்லாம் பாஸ்டர் நாங்கள் ஆசீர்வதிப்போம். आमेन, ஹல்லேலூயா. हालेलुया, हालेलुया। ஹல்லேலூயா. आप सबको फिर से देखकर हम लोग आनंदित हैं। உங்களை பார்ப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். फिर से देखकर हम आनंदित हैं। மீண்டுமாய் பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். आमेन, ஹல்லேலூயா. हालेलुया। परमेश्वर के नाम की महिमा हो। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. इस बार जब यहाँ पर आए थे, इस बार जब हम यहाँ पर आए हैं, இந்த வாட்டி நாங்கள் இங்கே வரும்பொழுது पास्टर को हमने नहीं बताया था कि हम यहाँ पर आ रहे हैं। பாஸ்டருக்கு நாங்கள் தெரிவிக்கலைங்க நாங்கள் வரோம் அப்படிங்கிறது. हम दूसरे चर्च में हम जाने की तैयारी में நாங்கள் हैं। வேற ஒரு சபைக்கு போக ஆயத்தப்பட்டிருந்தோம். लेकिन परमेश्वर के नाम की महिमा हो। ஆனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. उनका प्रेम, அவருடைய அன்பிற்காக, ஊழியரோட அன்புக்காக है ना, उन्होंने हमें बुलाया, हम यहाँ पर आए हैं। பாஸ்டர் எங்களை இங்கே அழைச்சாங்க, நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். हालेलुया, ஹல்லேலூயா. ना, क्योंकि उनको मैं मना करने का हृदय मेरे पास मना निकलता ही नहीं अंदर से। அவர்கிட்ட இல்லைங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறுதி எனக்கு இல்லை, வரல. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। परमेश्वर आप सभी को आशीषित करें। கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. आइए हम लोग सीधे वचन में जाएंगे। நம்ம நேரடியாக வசனத்துக்குள்ள கடந்து செல்வோம். जैसे पास्टर जी ने बताया कि हम लोग उत्तर प्रदेश बाराबंकी में सेवा कर रहे हैं। பாஸ்டர் சொன்னது போல நாங்கள் உத்தரப்பிரதேஷ் பாராபங்கி அப்படிங்கிறதான மாவட்டத்தில் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். हमारे बाराबंकी से अयोध्या 90 किलोमीटर है। எங்கள் பாராபங்கியிலிருந்து அயோத்தியா 90 கிலோமீட்டர். सब लोग बाइक में जाते हैं, बाइक से आते हैं। எல்லாம் பைக்கில் போவாங்க, பைக்கில் வருவாங்க. அவ்வளோ அயோத்தியாவோட பக்கத்தில் இருக்கோம் நாங்கள். जो कुछ अयोध्या में होता है वो सब हमारे बाराबंकी में दिखता है। அயோத்தியாவில் என்னென்னலாம் செய்கிறாங்களோ அதெல்லாம் அந்த பாராபங்கி வழியில் எல்லாமே தெரியும் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது. तो हमारे लिए थोड़ा सा टफ एक जगह है जहाँ पर हम सेवा कर रहे हैं। எங்களுக்கு ஒரு கடினம், நாங்கள் இருக்கிறதான அந்த இடம் ஒரு கடினமான இடம். लेकिन परमेश्वर ने अभी तक हमको संभाल कर रखा है। ஆனால் இதுவரை கர்த்தர் எங்களை அந்த இடத்துல நடத்தி வந்திருக்கிறார். ஆமென், आमेन, ஆமென், हालेलुया। ஹல்லேலூயா. पिछले बार पास्टर कुमार आए थे यहाँ पर, கடந்த வருஷம் பாஸ்டர் குமார் எங்கள் மத்தியில் கடந்து வந்தாங்க. तो उन्होंने एक बात कहा था அவங்க ஒரு விஷயத்தை எங்ககிட்ட சொன்னாங்க. कि पास्टर वहाँ पर वांटेड हैं। பாஸ்டர் मैं वहाँ पर पास्टर जो है पास्टर कुमार ने बताया था कि पास्टर अरुण बाराबंकी में वांटेड हैं। பாஸ்டர் குமார் எப்படியா சொன்னாங்க, பாஸ்டர் அருண் பாராபங்கிக்கு தேவை அப்படின்னு. हाँ, वांटेड मतलब लोग विरोध, पुलिस वांटेड है। அச்சா, பாஸ்டர் குமார் அப்படியா சொல்லியிருந்தாங்க. பாஸ்டர் அருண் அங்கே போலீஸ் வந்து எங்களுக்கு விரோதமாக அங்கே செயல்பட்டு அவங்க வந்து எங்களை தேடுற அளவுக்கு அந்த இடத்துல அங்கே வச்சுருந்தாங்க. लेकिन फिर भी परमेश्वर ने भी बचा कर रखा है। ஆனாலும் ஆண்டவர் இதுவரை எங்களை பாதுகாத்து அந்த இடத்துல வைத்திருக்கிறார். हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। आइए हम लोग सीधे वचन में जाएंगे। நாங்கள் வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். अगर बीच में समय रहा तो मैं जरूर आप लोग को वहाँ के विषय में बताऊंगा। நேரம் கிடைத்தால் மிஷனை பற்றி நாங்கள் अनेक காரியங்களை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வோம். अक्सर जब हम लोग वहाँ पर 2019 में हम लोग बाराबंकी गए 2019 நாங்கள் பாராபங்கி சென்றோம். तो उस समय हर समय एक बात हमारे जीवन में, हम सब के जीवन में एक बात जरूर रहती है।
நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்குது. हम प्रार्थना करते हैं, நம்ம ஜெபிக்கிறோம், कलीसिया जाते हैं, சபைக்கு போறோம், उपवास प्रार्थना जाते हैं, உபவாச ஜெபத்துக்கு போறோம், उपवास भी रखते हैं, உபவாசமும் செய்றோம், हम विश्वास भी रखते हैं, விசுவாசிக்கவும் செய்றோம். लेकिन जीवन में हमेशा समस्याएं क्यों बनी रहती ஆனா हैं? வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் பிரச்சனை ஏன் வருது? मैं तो प्रार्थना करता हूँ, मैं सब कुछ करता हूँ, लेकिन फिर भी मैं क्यों परेशान रहता हूँ? நான் தான் ஜெபிக்கிறேன், நான் எல்லாமே செய்றேன், ஆனாலும் என் வாழ்க்கையில ஏன் பிரச்சனை வருது? परमेश्वर के वचन में लिखा है, கர்த்தருடைய வசனம் எப்படியா இருக்கிறது? भजन संहिता 23:23, சங்கீத புஸ்தகம் 23வது சங்கீதம். सबको मालूम है पहला वचन, எல்லாருக்கும் முதல் வசனம் நன்கு அறிந்த வசனம். சொல்லலாமா? சொல்லுங்க. है ना? उसमें साफ हिंदी वचन में लिखा है कि मुझे किसी बात की घटी न होगी. இந்தியில இப்படியே எழுதி இருக்குது, எந்த ஒரு குறைவும் எனக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லி. हालेलुया. ஹalleluya. किसी बात की घटी ना होगी. எந்த ஒரு குறையும் என் வாழ்க்கையில ஏற்படாது. भजन संहिता 34 उसके 11 वचन में लिखा है, சங்கீதத்துல இப்படியா எழுதப்பட்டிருக்கு, जवान सिंहों को तो घटी हो सकती है, परंतु परमेश्वर के खोजे हुए किसी भली वस्तु की घटी ना होगी. சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சங்கீதத்துல எழுதப்பட்டிருக்கு. और नन्मय मतलब एक भलाई भी किसी बात की घटी ना होगी करके ஒரு वचन ஒரு पढ़ते हैं. நன்மையும் கூட குறைவுபடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். आना हमारे जीवन में कितनी सारी घटी हैं. ஆனா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள். हम लोग वचन को पढ़ते हैं, நம்ம வசனம் வாசிக்கிறோம், विश्वास करते हैं, விசுவாசிக்கிறோம், लेकिन हमें सोचना बहुत जरूरी है कि क्यों मेरे जीवन में ये घटियां क्यों हैं. நம்ம யோசிக்க வேண்டியது அவசியம், ஏன் இந்த பிரச்சனை நம்ம வாழ்க்கையில இருக்கு அப்படின்றது. परमेश्वर ने, प्रभु यीशु मसीह ने कहा कि मैंने सब कुछ पूरा किया, நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன்னு ஏசப்பா சொல்லிட்டாங்க. सब कुछ मैंने तुम्हारे लिए पूरा किया, உனக்காக நான் எல்லாவற்றையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. क्यों फिर मेरे जीवन में ये घटियां बार बार क्यों मुझे परेशान ஆனா करती ஏன் हैं? என்னுடைய வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில வருது? हम हमेशा किसी ना किसी बात को लेकर चिंता में रहते हैं. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு காரியத்தை குறிச்சு ஒரு கவலை நம்ம இருதயத்தை நிரப்பிட்டு இருக்கு. तो पिछले दिनों में ये बातों को जब मैं सोच रहा था, கடந்த நாட்களிலே இத குறித்து நான் யோசிக்கும் பொழுது तो परमेश्वर कुछ बातों को मुझे सिखाया, ஆண்டவர் எனக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். तो वो मैं आपके सामने रखना चाहूँगा. அது உங்க சமூகத்துல நான் வைக்கும்படியாய் விரும்புகிறேன். मत्ती रचित सुसमाचार மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் अध्याय 25 को निकाल के रखेंगे. 25வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். उसमें 1 वचन से लेकर 13 वचन तक, அதுல முதல் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை वहाँ पर एक घटना जो आप सब लोग अच्छे से जानते हैं. அந்த இடத்துல ஒரு நடக்கிறதான சம்பவம் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். वहाँ 10 कुंवारियों के विषय में लिखा है. 10 கன்னிகைகளை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. 10 कुंवारियों के विषय वहाँ पर लिखा है. हम सब उस घटना को जानते हैं. இந்த 10 கன்னிகைகளை குறித்ததான சம்பவத்தை குறித்து நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். जो जो 5 कुंवारियां थी वो परमेश्वर के राज्य में चली गई. 5 கன்னிகைகள் கர்த்தருடைய வீட்டுக்கு அவங்க பிரவேசிச்சிட்டாங்க. और जो बाकी 5 कुंवारियां वो परमेश्वर के राज्य में नहीं जा ஆனா पाए. மீதி இருக்கிறதான அந்த 5 குமாரிகள் என்ன பண்ணல, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. और उनका वहाँ पर लिखा है कि वो मूर्ख कहलाई. அவங்க அந்த இடத்துல என்னமா இருக்கிறாங்க, புத்தி இல்லாதவர்களா அவர்கள் அந்த இடத்துல பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. उनको मूर्ख करके वहाँ पर कहा गया. அந்த இடத்துல அவர்களை பார்த்து புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. तो मैं सोच रहा था कि क्यों परमेश्वर ने इनको बुद्धि नहीं है मूर्ख करके क्यों उनको परमेश्वर ने ऐसा नाम दिया. ஏன் ஆண்டவர் அவர்களை பார்த்து புத்தி இல்லாதவர்கள் அப்படிங்கிற அந்த பெயர் அந்த இடத்துல கொடுத்திருக்காங்க? तो जब मैं मनन कर रहा था இத நான் தியானிக்கும் பொழுது तो कुछ बातें उसमें से परमेश्वर ने बात किया. ஒரு சில காரியங்கள் கர்த்தர் என் இடத்துல பேசினார். तो मैं आपके सामने रखूंगा அது உங்கள் மத்தியில நான் कि அறிவிக்கிறேன். क्या कारण है हमारे जीवन में कमी घटिया होने के लिए. நம்மளுடைய வாழ்க்கையில குறைகள் வருவதற்கான காரணம் என்ன? परमेश्वर हमारे जीवन में कमी घटिया को नहीं देता. ஆண்டவர் ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில குறைய கொடுக்க மாட்டாங்க. परमेश्वर नहीं देता है. ஆண்டவர் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். हम अपनी अभिलाषाओं में खींचकर परीक्षाओं में पड़ते हैं. நம்ம என்ன பண்ண, நம்மளோட சுய இச்சையினாலே நம்ம என்ன பண்றோம், பிரச்சனையில போய் மாட்டிக்கிறோம். हम खुद समस्या में जाके पड़ते हैं. परमेश्वर हमको समस्या में धकेलता नहीं है. நம்மளுடைய சுய இச்சையினால பிரச்சனையில மாட்டிக்கிறோமே தவிர ஆண்டவர் அந்த பிரச்சனைக்குள்ள நம்மள அனுப்பல. कि परमेश्वर ने मेरे जीवन में परेशानी दे दिया. ஆண்டவரே என் வாழ்க்கையில இத அனுமதிச்சிட்டாரு. परमेश्वर ने ऐसा कर दिया. ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனையை அனுமதிச்சிட்டாரு. क्यों परमेश्वर ऐसा आप कर रहे हैं? ஏன் இந்த மாதிரி ஆண்டவர் செய்றாரு? सिस्टर जब गवाही दे रही थी சிஸ்டர் சாட்சி சொல்லும் பொழுது तो उन्होंने कहा कि हम उनसे सवाल नहीं पूछ सकते कि क्यों उन्होंने ऐसा
किया करके हम सवाल नहीं पूछ सकते। அவங்க இப்படியா சொன்னாங்க, ஆண்டவரிடத்துல நம்ம ஏன் ஆண்டவரே இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற காரியத்தை குறித்து அவங்க பகிர்ந்து கொண்டாங்க. परमेश्वर हमको कभी उस गड्ढे में नहीं धकेलेगा। ஏன்னா ஆண்டவர் ஒரு நாள் அந்த பள்ளத்துக்குள்ள போய் தள்ள மாட்டாரு. हालेलुया 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 हालेलुया। तो लेकिन कुछ बातें हैं इस घटना के अंदर जो हम लोग मनन करेंगे। ஆனா ஒரு சில காரியங்களை இந்த சம்பவத்துல இருந்து நம்ம தியானிப்போம். क्या कारण है वो 5 कुमारियां नहीं जा पाई, और हमारे जीवन में देखेंगे क्या कारण है कि हम हमेशा परेशानियों में, चिंताओं में बने रहते हैं। எந்த காரியத்தினால அந்த புத்தி இல்லாதவர்கள் அது பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல அப்படிங்கறத காரியங்களை குறித்து நம்ம தியானிப்போம். और क्यों हमारे जीवन में कमी घटियां बनी रहती हैं। ஏன் நம்ம வாழ்க்கையில குறைவுகள் தொடர்ந்துட்டே வருது? तो पहली बात उसमें मैंने ये देखा कि वो जो 5 स्त्रियां थी, 5 कुमारियां थी, वो परमेश्वर के आने के लिए वो तैयार नहीं थी। முதலாவது காரியம், அந்த புத்தி இல்லாத அந்த ஸ்திரீகள், அந்த 5 ஸ்திரீகள் ஆண்டவர் வருவதற்கு ஆயத்தமா இல்லை. परमेश्वर के लिए हमेशा वो तैयार नहीं थी। ஆண்டவருக்காக அவங்க எப்பொழுதும் ஆயத்தமா இல்லை. क्या हम आज परमेश्वर के लिए तैयार हैं? இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்காக ஆயத்தமா இருக்கிறோமா? अगर इस समय परमेश्वर हमें लेने आ जाए तो क्या हम परमेश्वर के साथ जाने के लिए तैयार हैं? அगर இந்த நேரத்துல கர்த்தர் வராங்க அப்படின்னா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக நம்மள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? आमोस उसके 4th अध्याय 12 वचन में लिखा है। ஆமோஸ் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கு, अपने परमेश्वर के सामने आने के लिए तैयार हो जाओ। உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. हालेलुया हालेलुया। क्या आज हम तैयार हैं परमेश्वर के सामने आने के लिए? இன்னைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? वहां पर वो जो स्त्रियां थी, 5 जो कुंवारियां थी, वो तैयार नहीं थी। परमेश्वर का आगमन हो गया। அந்த ஸ்திரீகள், அந்த புத்தி இல்லாத ஸ்திரீகள் ஆண்டவர் வர ஆயத்தமாயிட்டாரு, ஆனா அவங்க ஆயத்தமா இல்ல. अगर वो तैयार नहीं थी इसलिए वो छोड़ दी गई। அவங்க ஆயத்தமா இல்லாததுனால அந்த இடத்துல கைவிடப்பட்டு போனாங்க. तो आज क्या हमारे जीवन में हर एक परिस्थितियों के सामने भी हम खड़े हैं क्या परमेश्वर के आने की तैयारी में? நம்மளுடைய வாழ்க்கையில வர எல்லா பிரச்சனையிலும் ஆண்டவரை சந்திக்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? हालेलुया हालेलुया हालेलुया। कई परिस्थितियां हमारे जीवन में, हमने अपने बाराबंकी में मिशन स्टेशन में कई परिस्थितियों को हमने ऐसा देखा। अनेक பிரச்சனைகளை நாங்க இருக்கிறது அந்த பாராபங்கி அந்த ஸ்டேஷன்ல நாங்க अनेक காரியங்களை நாங்க பார்த்திருக்கோம். कई बार हमसे कहा गया आराधना को बंद कर दीजिए, आप यहाँ से चले जाइए छोड़कर। अनेक வேளைகளை எங்க கிட்ட இப்படியா சொல்லிருக்காங்க, ஆராதனையை கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டிட்டு நீங்க இந்த இடத்தை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்க கிட்ட பகிர்ந்திருக்காங்க. क्योंकि अगला टारगेट आप हैं। அடுத்த டார்கெட் நீங்க தான் அப்படிங்கிற நியூஸ் எங்க கிட்ட வந்துச்சு. किसी भी समय आपको लोग पकड़ने आ जाएंगे। எப்ப வேணாலும் உங்களை பிடிக்க வரலாம். तो ये परिस्थितियों के सामने क्या हम परमेश्वर के लिए, उसके आगमन के लिए तैयार हैं? ஆனா இந்த பிரச்சனையின் மத்தியில கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? हम अपनी परेशानियों को देखते हैं, चिंताओं को देखते हैं, और उसी के पीछे, उसी के ऊपर हमारा फोकस हो जाता है। நம்ம பிரச்சனையை பார்த்தோம்னா, கவலையை பார்த்தோம்னா அந்த பிரச்சனை மேலேயே நம்ம கவனம் முழுவதும் இருக்கும். हम हमेशा उसी को देखते हैं, अरे ये परेशानी को हम लोग बड़ा कर देते हैं। அதை பார்த்து அந்த பிரச்சனையை என்ன பண்ணுவோம், அதை அப்படியே பெருசாக்கிடுவோம். हम परेशानी को बड़ा कर देते हैं। அந்த பிரச்சனையை நம்ம பெருசாக்கிடுறோம். हम ये भूल जाते हैं कि हमारा परमेश्वर सबसे महान है। நம்ம இத மறந்து போயிரோம், நம்ம தேவன் பெரியவர் என்பதை. लेकिन हमको परेशानी ज्यादा बड़ी दिखती है। ஆனா நம்மளுக்கு அந்த பிரச்சனை தான் நம்மளுக்கு பெருசா இருக்கு. हालेलुया हालेलुया। तो परेशानियों को बड़ा ना करते हुए हम अपने परमेश्वर को महान करेंगे तो हमारे सामने परेशानियां कुछ नहीं होंगी। கர்த்தர் பிரச்சனையை பெருசா பார்க்காம ஆண்டவர் பெரிய தெய்வம் நம்மளோட கூட இருக்கிறான்னு ஆண்டவரை பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனை நம்மள ஒண்ணும் பண்ணாது. तो जब हम ऐसे परमेश्वर के आगमन के लिए तैयार रहेंगे तब परमेश्वर हमें आशीषित करेगा। அப்படியே நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்மளை ஆசீர்வதிப்பார். हालेलुया 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 हालेलुया। दूसरी बात, ரெண்டாவது காரியம், इस अंतिम समय तक वो दूसरों पर आश्रित रही। கடைசி நிமிஷம் வரைக்கும் இன்னொருத்தவங்க மேல அவங்க டிபெண்டா இருந்தாங்க. दूसरों के ऊपर आश्रित, இன்னொருத்தர் மேல அவங்க டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. कि थोड़ा सा तेल दे दो, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களே, थोड़ा सा दे दो, கொஞ்சம் கொடுங்களே, अरे मेरे पास, मुझे पैसों की जरूरत है, थोड़ा सा पैसा दे दो, எனக்கு கொஞ்சம் பண அவசியம் இருக்கு, பணம் கொடுங்களே, मुझे थोड़ा सा ये चाहिए, मुझे ये दे दो। எனக்கு இந்த காரிய தேவை இருக்கு, இந்த காரியத்துல அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்லி हम लोग हमेशा दूसरों पर आश्रित होते हैं। अनेक நேரத்துல நம்ம மற்றவர்களை எதிர்பார்க்கிறோம். जैसे वो 5 कुंवारियां थी, वो जो 5 कुंवारियों के ऊपर वो डिपेंड रही कि वो लोग मुझे कुछ दे देंगे, इनसे कुछ मिल जाएगा। புத்தி இல்லாத ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க, அந்த புத்தி உள்ளவர்களை பார்த்து இவர்களிடத்துல நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி அவங்கள டிபெண்ட் பண்ணாங்க. எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கல அப்படின்னு சொல்லி மற்ற மனுஷரிடத்துல உதவிகளை கேட்டாங்க. जब हम कमजोरी में होते हैं, बीमारी में होते हैं, परेशानी में होते हैं, तो हमारा पूरा ध्यान कहाँ होता है कि कौन
हमारा अच्छा इलाज करेगा, कौन हमें अच्छी दवाई देगा, कौन क्या करेगा करके हम पूरा डिपेंड डॉक्टर के ऊपर हो जाते हैं, इंसानों के ऊपर हो நம்ம जाते हैं। பிரச்சனையில இருக்கும் பொழுது, ஏதாவது கவலையில இருக்கும்போது, பலவீனத்துல இருக்கும்போது நம்மளுடைய நம்பிக்கை ஃபுல்லா யார் மேல இருக்கு? டாக்டர் மேலயா, மருந்து மேலயா, மனுஷர்கள் மேலயா? ஆனா அநேக நேரத்துல நம்ம இதை தான் நம்ம நம்புறோம். हालेलुया, ஹல்லேலூயா. ऐसा होता है। அந்த மாதிரி நடக்கு. लेकिन हमारा परमेश्वर कितना महान है, उसने हमें वाचाएं दी हैं, प्रतिज्ञा दी हैं, उनको भूल जाते हैं। ஆனா ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், அவர் நம்மளுக்கு எவ்வளவு வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு, எவ்வளவு செஞ்சிருக்கிறாருங்கிறத என்ன பண்றோம்? அந்த பிரச்சனை நேரத்துல நம்ம மறந்துடுறோம். हालेलुया, ஹல்லேலூயா. एक वचन पढ़ेंगे, ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். दूसरा इतिहास 2 நாளாகமம் 16 अध्याय 16 16வது அதிகாரம் वचन 12। 12வது வசனம். दूसरा इतिहास अध्याय 16 वचन 12। 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 12வது வசனம். हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया, हालेलुया। आज हम अपनी परेशानियों में, समस्याओं में किस पर आश्रित हैं, किसको ढूंढते हैं? இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை நேரத்துல நம்ம யாரை தேடுறோம்? वो आसा राजा के विषय मन में देखा, ஆசா ராஜாவை பத்தி பார்க்குறோம். वो यहोवा को छोड़कर वेदों के पीछे, வியாதி நேரத்துல தேவனை மறந்து அதுக்குரியதான பரிகாரங்களை அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. हालेलुया, ஹல்லேலூயா. हम परेशानी में फंसने का सबसे ज्यादा, चिंताओं में आने का सबसे ज्यादा कारण यही है कि हम दूसरों पर आश्रित होते हैं। நம்ம பிரச்சனையில போய் மாட்டிக்கிறதான காரணமே இதுதான், நம்ம மனுஷங்கள மற்றவர்களை நம்புறதுனால. हालेलुया, ஹல்லேலூயா. परमेश्वर का वचन साफ बताता है कि यहोवा पर भरोसा रखना उत्तम है, अगर मनुष्य पर भरोसा रखना ठीक नहीं है। கர்த்தருடைய வசனம் தெளிவா சொல்லுது, மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். हालेलुया, आमेन। हम सब वचन को जानते हैं, लेकिन फिर भी हम अपने जीवन में दूसरों के ऊपर आश्रित होते हैं कि ये मेरे लिए कुछ कर देगा, ये मेरे लिए कुछ सहायता करेगा, ये मेरे लिए मदद करेगा करके हम दूसरों पर आश्रित होना शुरू हो நம்மளுக்கு जाते हैं। எல்லா வசனமும் தெரியும், ஆனாலும் என்ன பண்றோம்? இவங்க நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்கனால ஏதாவது செய்ய முடியும்னு சொல்லி அநேக நேரத்துல அந்த மனுஷரை தான் நம்ம நம்புறோம். हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. अंतिम समय में கடைசி நாட்கள்ல वो 5 स्त्रियों ने कहा कि हमारे पास कुछ नहीं है, அந்த புத்தியுள்ள அந்த 5 ஸ்திரீகளும் சொன்னாங்க, எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு. जाओ तुम जाके मोल ले आओ। நீங்க போய் வாங்கிக்கோங்க, விற்கிற ஒரு இடத்துல இருந்து போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. हालेलुया, ஹல்லேலூயா. अगर हम ऐसा करेंगे ஆனா நம்ம அந்த மாதிரி பண்ணோம்னா तो हम छूट जाएंगे। நம்ம கைவிடப்பட்டு போயிடுவோம். परमेश्वर पर हमें आश्रित होना है, கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கணும். परमेश्वर के ऊपर आश्रित होना है। கர்த்தர் மேல நம்ம டிபெண்ட் பண்ணணும். जब हम सेवा में आए थे நாங்க ஊழியத்துக்கு வரும் பொழுது तो हम एक परमेश्वर से ये बात को बोल कर आए थे कि परमेश्वर आपको ऐसा करना पड़ेगा। ஆண்டவர்கிட்ட நாங்க ஊழியத்துல வரும்போது ஆண்டவர்கிட்ட நாங்க இப்படியா சொல்லிட்டு வந்தோம், ஆண்டவரே நீங்க இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நாங்க சொல்லிட்டு வந்தோம். अगर हमें ज़रूरत होगी அங்க எங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சு அப்படின்னா तो वो आपको ही पूरा करना है। அதை நீங்க மட்டும்தான் அதை நிறைவேற்றணும். हम किसी से ना तो अपनी परेशानी को बोलेंगे कि हमको ये परेशानी है, हमको इतनी ज़रूरत है, हमको यहाँ ये करना है, हमको वो करना है, और दूसरी बात कभी ज़रूरत पड़ेगी तो फाइनेंस भी नहीं करेंगे, लोन भी नहीं लेंगे। ये सब हम प्रार्थना करके आए थे। நாங்க பிரச்சனை வந்துச்சு, ஏதாவது தேவை வந்ததுன்னா எந்த மனுஷனிடத்துலயும் யார்கிட்டயும் நாங்க போய் நிற்க மாட்டோம். ஆனா நீங்க தான் எங்களுடைய எல்லா தேவைகளை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாலே ஆண்டவர்கிட்ட நாங்கள் அறிக்கை பண்ணி தான் ஊழியத்துக்கு வந்தோம். எந்த ஒரு ஃபைனான்ஸோ எந்த ஒரு காரியம் நாங்கள் வாங்க மாட்டோம், கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஊழியத்துக்குள்ள வந்தது. हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. वो दिन है और आज का दिन, आज तक हमने अपनी ज़रूरतों को किसी से नहीं बताया। அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இது वரைக்கும் எங்க தேவைகளை நாங்கள் யார்கிட்டயும் சொல்லலை. और हमने जो परमेश्वर ने जो बाइक दिया है, எங்களுக்கு ஆண்டவர் ஒரு பைக்கை கொடுத்துருக்காரு. बाइक मिलने से पहले, बाइक मतलब पहले एक्टिवा परमेश्वर ने दिया, एक्टिवा मिलने से पहले कई लोगों ने कहा कि हम फाइनेंस करा देते हैं, हम जमा कर देंगे, महीने में जमा कर देंगे, हमें नहीं चाहिए। அநேகர் சொல்லி இருந்தாங்க, நாங்கள் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு, ஃபைனான்ஸில் வாங்கி கொடுக்குறோம், நாங்கள் ஜமா பண்ணுறோம், நாங்கள் வந்து மாதம் மாதம் கட்டுறோம்னு சொல்லி அநேகர் சொன்னாங்க. लेकिन हमने मना कर दिया, हमें नहीं चाहिए। நானா அந்த மாதிரி எங்களுக்கு வேண்டாவே வேண்டாம் நாங்கள் சொல்லிட்டோம். परमेश्वर हमें देंगे। ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பாரு. हालेलुया, ஹல்லேலூயா. एक्टिवा परमेश्वर ने दिया, ஆண்டவர் எங்களுக்கு ஆக்டிவா கொடுத்தாரு. फुल कैश, ஃபுல் கேஷ்ல அதை வாங்குறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். हालेलुया। ஹல்லேலூயா. अभी 5 महीने पहले
5 மாசத்துக்கு முன்னாடி मैं बाइक के लिए प्रार्थना कर रहा था நான் பைக்குக்காக நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். Okay, இது வந்து நான் ஆக்டிவா வந்து ஊழியத்துக்கு போன புதுசுல கர்த்தர் கொடுத்திருந்தாங்க. இப்போ 5 மாசத்துக்கு முன்னால பைக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். एक्टिवा में पेट्रोल बहुत ज़्यादा लग रहा है परमेश्वर ஏன்னா ஆக்டிவால ரொம்ப பெட்ரோல் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. बहुत पेट्रोल बार बार डालना पड़ रहा है அதுல ரொம்ப அடிக்கடி போட வேண்டியதா இருந்துச்சு. तो इसलिए हमने बाइक के लिए प्रार्थना किया அதனால நாங்க பைக்குக்காக ஜெபிச்சிட்டு இருந்தோம். कई लोगों ने बोला कि थोड़ा जमा कर दो बाद की धीरे धीरे जमा करना அநேகர் சொன்னாங்க அதே மாதிரி தான் கொஞ்சம் நீங்கள் கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன் எனக்கு பைக்கே வேணாம் நான் சொல்லிட்டேன் नहीं चाहिए எனக்கு தேவையே இல்லை. परमेश्वर देंगे तो वो पूरा उसका पैसा भी देंगे ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னா அது முழு காசையும் முழு தொகையும் கொடுத்துட்டு தான் கொடுப்பாரு. हालेलुया ஹல்லேலூயா. अक्टूबर में परमेश्वर ने एक बाइक दिया கடந்த அக்டோபரில் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பைக்கு கொடுத்தாரு. होंडा SP 125 அந்த வண்டியை எங்களுக்கு கொடுத்தாரு. फुल कैश ஃபுல் கேஷ்ல வாங்க கர்த்தர் உதவி செஞ்சார். हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. जो परमेश्वर पर आश्रित होते हैं கர்த்தர் மேல யார் நம்பிக்கையா இருக்கிறாங்களோ थोड़ा अगर देर भी हो जाए அங்க கொஞ்சம் லேட் ஆனாலும் लेकिन परमेश्वर उसको पूरा करेंगे ஆனா ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். आमेन आमेन. हालेलुया हालेलुया. हालेलुया हालेलुया. तो वैसे हमको परमेश्वर के ऊपर आश्रित होना है ना कि किसी मनुष्य के ऊपर நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். எந்த மனுஷன் மேல நம்ம நம்பிக்கை வைக்கவே கூடாது. हालेलुया आमेन. तीसरी बात மூன்றாவது காரியம் अंतिम समय तक கடைசி நிமிஷம் வரைக்கும் उन्होंने अपना तेल संभाल कर नहीं रख पाए அவங்களுடைய கிட்ட இருந்த அந்த எண்ணெயை அவங்க காப்பாத்தி வைக்கல. उनका तेल खत्म हो गया அவங்க தேல் முடிஞ்சு போயிடுச்சு. जब हम लोग पुराने नियम में देखते हैं நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்குறோம் तेल किसको दिखाता है தேல் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு எண்ணெய் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு अभिषेक को दिखाता है அபிஷேகம் अभिषेक को அபிஷேகம். तो क्या हम लोग हमेशा अपने अभिषेक को संभाल कर रखते हैं ஏன் நம்மளுடைய அபிஷேகத்தை நம்ம பாதுகாத்து வச்சிருக்கோமா? अभिषेक चला गया அபிஷேகம் விட்டு போயிடுச்சு. तेल चला गया அபிஷேகம் முடிஞ்சிருச்சு எண்ணெய் முடிஞ்சிருச்சு. परमेश्वर ने छोड़ दिया ஆண்டவர் கைவிட்டுட்டாரு. हालेलुया ஹல்லேலூயா. हर एक कदम पर परमेश्वर ने जो अभिषेक हमें दिया है उस अभिषेक को हमको संभाल कर रखना है ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை நம்ம பாதுகாக்கணும். वो अभिषेक हमारे अंदर से कहीं खत्म ना हो जाए அந்த அபிஷேகம் நம்மளுக்குள்ள இருந்து அது ஒரு நாள் முடிஞ்சு போக கூடாது. ऐसा ना हो कि अभिषेक खत्म हो गया हमको मालूम भी नहीं पड़ा हमारे अंदर से अभिषेक चला गया அப்படியா இது அபிஷேகம் நமக்குள்ள இருந்து அது எப்போ நம்ம விட்டு போயிடுச்சுன்னு அப்படியே தெரியாத அளவுக்கு நம்ம இருந்துடக்கூடாது. हालेलुया ஹல்லேலூயா. शाऊल राजा शाऊल के अंदर से परमेश्वर की आत्मा निकल गया சவுல் ராஜாக்குள்ள இருந்து ஆவியானவர் போயிட்டாரு. क्या अभिषेक निकलने के बाद तुरंत वो राजा की कुर्सी से हट गए அபிஷேகம் போன பிறகு உடனே அந்த இடத்தை விட்டு அவர் அந்த குர்சி அந்த राजा सिंहासन அந்த ராஜா அந்த பதவியை விட்டு உடனே போயிட்டாரா? राजा இருந்தாரு அங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. अभिषेक आना लेकिन परमेश्वर की आत्मा नहीं ஆனா அந்த இடத்துல ஆவியானவர் இல்ல அபிஷேகம் இல்ல. हमारे पास भी अभिषेक के साथ हम कलीसिया आ रहे हैं कि बिना अभिषेक के कलीसिया आते हैं जाते हैं நம்மளும் அபிஷேகத்தோட சபைக்கு வருமா இல்ல அபிஷேகம் இல்லாம அப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்கிறோமா? क्या हमारा नाम अभिषेक के बिना हमारा नाम विश्वासी है அபிஷேகம் இல்லாம நம்மளுடைய பேர் விசுவாசி அப்படின்னு நம்ம கூப்பிடப்படுகிறோமா? हम लोग विश्वासी हैं लेकिन हमारे अंदर अभिषेक है कि नहीं நம்ம பேர் விசுவாசி நம்மளுக்குள்ள அபிஷேகம் இருக்கா இல்லீங்களா? हालेलुया ஹல்லேலூயா. वो हमको जांचना जरूरी है அது நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். अभिषेक कब हमारे अंदर से चला जाए परमेश्वर के विरोध में काम करने से हम जान नहीं நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் எப்போ போனார்னே தெரியாம நம்ம இருந்துட கூடாது. हालेलुया ஹல்லேலூயா. है ना जाने नहीं देना है ஆவியானவர் ஒரு நாளும் போக நம்ம அனுமதிக்க கூடாது. हालेलुया ஹல்லேலூயா. बने रहे अभिषेक हमारे अंदर बने रहना है ஆவியானவர் அபிஷேகத்துக்குள்ள எப்போ நம்ம நிலைநிறுத்தி இருக்கணும். दाऊद राजा தாவீது ராஜா का अभिषेक हुआ தாவீது ராஜாவை அபிஷேகித்தார். क्या वो तुरंत राजा बने அவர் உடனே ராஜா ஆயிட்டாரா? इंतजार அவர் வெயிட் பண்ணாரு.
अभिषेक में जब हम भरे रहेंगे, அபிஷேகத்துல நம்ம நிரம்பி இருக்கும் பொழுது, जब परमेश्वर की आत्मा हमारे अंदर बनी रहेगी, ஆவியானவர் நமக்குள்ள நிரம்பி இருக்கும் பொழுது, तो हमारा समय कितना भी हमारे जो प्रार्थना है वो पूरा होने में कितना भी समय क्यों ना लगे, நம்மளுடைய ஜெபம் நம்ம ஏறெடுத்த விண்ணப்பம் அது நிறைவேற எவ்வளவு லேட் ஆனாலும், कितना भी समय क्यों ना लगे, हम उस अभिषेक में, उस विश्वास में बने रहेंगे. அதுக்கு எவ்வளவு கால தாமதமானாலும் கொடுத்த அந்த அபிஷேகத்துல அந்த ஆவியான நிறைவுல நிறைஞ்சு இருக்கும் பொழுது, हालेलुया, हम उस अभिषेक में बने रहेंगे, उस विश्वास में बने रहेंगे, चाहे हमारी प्रार्थनाओं को सुनने में समय क्यों ना लगे. எவ்வளவு கால தாமதமானாலும் நம்ம ஆவியில நிறைஞ்சு இருக்கும் பொழுது परमेश्वर सारे कामों को पूरा करता है. ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். आमेन, ஹalleluya, हालेलुया. ஹalleluya. अपने अभिषेक को संभाल कर रखना है. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. हालेलुया. ஹalleluya. चौथी बात, நான்காவது காரியம், उन्होंने आत्मा में, है ना, 5 कुमारियों ने आत्मा में शुरू किया. 5 ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க, ஆத்மாவுல வந்து ஆவியில அவங்க ஆரம்பிச்சாங்க. है ना, जो मूर्ख स्त्रियां थी उनके बारे में, புத்தி இல்லாத ஸ்திரீகள் ஆவியில ஆரம்பிச்சாங்க. है ना, मशाल जल रही थी, அது எண்ணெய் எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. है ना, उनके अंदर परमेश्वर की आत्मा थी. அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஆவியானவர் எரிஞ்சிக்கிட்டே இருந்தார். ஆவியில தான் அந்த புத்தி இல்லாத ஸ்திரீகளும் ஆரம்பிச்சாங்க. उन्होंने आत्मा में शुरू किया, ஆவியில ஆரம்பிச்சாங்க. लेकिन जब उन्होंने समाप्त किया तो वो शरीर में जाकर उन्होंने ஆனா समाप्त அவங்க किया. முடிக்கும் பொழுது சரீரத்துல அவங்க முடிச்சாங்க, மாம்சத்துல முடிச்சாங்க. हालेलुया. ஹalleluya. आज जब हम लोग विश्वास में आए थे, वो जो प्रेम उस समय था, क्या वो प्रेम आज हमारे अंदर है? நம்ம விசுவாசத்துல நம்ம வரும் பொழுது ஆதியில இருந்த அன்பு இன்னிக்கும் நம்மளுக்குள்ள இருக்கா? हालेलुया, ஹalleluya, हालेलुया. ஹalleluya. शाऊल राजा ने आत्मा में शुरू किया, சவுல் ராஜா ஆவியில ஆரம்பிச்சாங்க, शरीर में खत्म किया. சரீரத்துல முடிச்சாரு. पौल ने शरीर में शुरू किया, पौलुस பவுல் சரீரத்துல மாம்சத்துல ஆரம்பிச்சாரு, आत्मा में खत्म किया. ஆவியில முடிஞ்சாரு. आज हमको कैसे अपना जीवन, हमारा जीवन कैसे समाप्त होना चाहिए, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்க வேண்டியது அவசியம். है ना. परमेश्वर के आने तक हमारा जीवन कैसा है, கர்த்தருடைய வருகை மட்டும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம யோசிக்க வேண்டியது மிகுந்த அவசியம். हालेलुया, ஹalleluya, हालेलुया. ஹalleluya. तो हमें जो जीवन हमारा भला शरीर में कैसा भी जीवन क्यों ना हो, நம்ம சரீரத்துல எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, आज हम आत्मा में हैं, இன்னைக்கு நம்ம ஆவியில இருக்கிறோம். तो उस आत्मा में हमको अपना जीवन जीना है. அந்த ஆவியில தான் நம்ம வாழ்க்கையை வாழ வேண்டியது அவசியமா இருக்கு. जब आत्मा में हम जीवन जिएंगे, நம்ம ஆவியில நம்ம வாழும் பொழுது परमेश्वर के उस सामर्थ्य में हम अपने जीवन को जिएंगे. அந்த ஆவியானோட வல்லமையில நீங்க வாழும் பொழுது कितनी भी घटी कमी क्यों ना हो, எத்தனை பிரச்சனை வந்தாலும் परमेश्वर उसको पूरा करेगा. அதை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். आमेन, ஆமென், हालेलुया. ஆமென். हमारे जीवन में நம்ம வாழ்க்கையில क्यों घटी होती है, उसका कारण यही है. நம்ம வாழ்க்கையில ஏன் பிரச்சனை வருது, அதுக்கு காரணமே இதுதான். நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படிங்கறது யோசிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கு. हम लोग को लगता है कि हर चीज, मैं वहाँ पे कई बार बोलता हूँ, मैं कलीसिया में, அங்க சபையில अनेक நேரத்துல இத குறித்து நாங்கள் பகிர்ந்துவோம். हम चाहते हैं நம்ம நினைக்கிறோம் कि सब कुछ परमेश्वर हमारे लिए समय पर करे. ஆண்டவர் எல்லாம் நம்மளுக்கு நேரத்தோட செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். हम लोग जब चाहे परमेश्वर उस समय करे, எப்போ நினைக்கிறோமோ உடனே ஆண்டவர் செஞ்சிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ऐसा हम लोग सोचते हैं. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். समय पर, சமய ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் நம்மளுக்கு செஞ்சிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். लेकिन क्या हम परमेश्वर के लिए समय पर सब कुछ करते हैं? நம்ம ஆண்டவருக்காக எல்லாம் சமயத்தோட நேரத்தோட எல்லாம் செய்கிறோமா? मैं वहाँ पर भले थोड़े से लोग हैं, लेकिन मैं उनको डांटता हूँ. அங்கே கொஞ்சம் கூட்டம் தான் எங்ககிட்ட இருப்பாங்க, ஆனாலும் நாங்கள் கடிந்து கொண்டு பேசுவோம். सब समय पर तुमको चाहिए, पर समय पर चर्च मत आना. எல்லா நேரத்தோட எல்லாம் ஆண்டவர் கொடுக்கணும், அதே நேரத்தோட நம்ம என்ன பண்ண மாட்டோம், சபைக்கு வர மாட்டோம். मैं वहाँ पर बोलता हूँ सबको, அந்த இடத்துல நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். अगर समय पर चाहिए அங்கே நேரத்தோட வேணும் அப்படின்னா तो परमेश्वर की आत्मा में बने रहिए, ஆவியில நிறைஞ்சிருங்க. और हर चीज परमेश्वर के लिए भी समय पर करिए. கர்த்தருக்கு என்ன நேரத்துல கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுக்க வேண்டியது அவசியம். हालेलुया, ஹalleluya, हालेलुया. ஹalleluya. तो जो चाहिए परमेश्वर को वो देना है. தேவனுக்கு எது தேவையோ அதை கொடுக்க வேண்டியது அவசியம். हालेलुया. ஹalleluya. पांचवी बात, ஐந்தாவது காரியம், जो मैंने देखा उसमें, அதுல பார்க்கும் பொழுது मशाल है पर तेल नहीं. मशाल
அது எரிஞ்சிட்டு இருக்கு, ஆனா என்ன இல்லை, எண்ணெய் இல்லை அதுக்குள்ளார. 25 मशाल है पर तेल नहीं. தீவட்டிகள் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஆனா என்ன இல்லை, அது உள்ள எண்ணெய் இல்லை. तीवटी ना, मशाल है पर तेल नहीं. தீவட்டி இருக்கு, ஆனா என்ன பண்ண, அது உள்ள எண்ணெய் இல்லை. हालेलुया. ஹல்லேலூயா. मशाल है पर तेल नहीं. அதுல எண்ணெய் இல்லை. तो यहाँ पर दो बातें मैं आप लोगों को बताऊंगा. இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை சொல்லுகிறோம். विश्वास है, விசுவாசம் இருக்கு, हम बहुत विश्वास करते हैं நம்ம ரொம்ப அதிகமா விசுவாசிக்கிறோம். कि परमेश्वर सब कुछ करेगा. ஆண்டவர் எல்லாத்தையும் செய்வார்னு விசுவாசிக்கிறோம். हम जो प्रार्थना करते हैं परमेश्वर करेगा. நம்ம என்னெல்லாம் ஜெபிக்கிறோமோ ஆண்டவர் செய்வாருன்னு விசுவாசிக்கிறோம். इसके लिए मैंने प्रार्थना किया, परमेश्वर जरूर करेंगे. நான் இதுக்காக ஜெபிச்சு ஆண்டவர் கண்டிப்பா செய்வார் அப்படின்னு पास्टर ने விசுவாசிக்கிறோம். मेरे लिए प्रार्थना किया, परमेश्वर करेंगे. பாஸ்டர் எனக்காக ஜெபிச்சிருக்காங்க, கண்டிப்பா நடக்கும்னு விசுவாசிக்கிறோம். विश्वास है விசுவாசிக்கிறோம், लेकिन क्रिया नहीं है. ஆனா கிரியை இல்ல. विश्वास है, விசுவாசிக்கிறோம், क्रिया नहीं है. கிரியை இல்லாத விசுவாசமா இருக்கு. हालेलुया. ஹல்லேலூயா. एक उदाहरण ஒரு உதாரணம், है ना, एक एग्जांपल है. एक बोट है, एक नाव है, ஒரு போட் இருக்கு, ஒரு படகு है ना, एक नाव है. उस नाव में दो चप्पू हैं. क्या बोलते என்ன சொல்லுவாங்க? துடுப்பு. ஒரு படகுல ரெண்டு துடுப்பு இருக்கு, है ना, ரெண்டு துடுப்பு. दो दो चप्पू हैं. ரெண்டு துடுப்பு இருக்கு. एक चप्पू में लिखा है विश्वास. ஒரு துடுப்பு அதுக்கு பேரு விசுவாசம், उसमें लिखा है विश्वास. அதுல விசுவாசம்னு எழுதி இருக்கு. और दूसरे चप्पू में लिखा है क्रिया. இன்னொரு துடுப்புல எழுதி இருக்கு கிரியை. एक में विश्वास, दूसरे में क्रिया. ஒரு பக்கம் விசுவாசம்னு எழுதி இருக்கு, இன்னொரு பக்கம் கிரியைன்னு எழுதி இருக்கு. अब सिर्फ एक चप्पू को, अगर हम सिर्फ विश्वास वाले चप्पू को सिर्फ एक चप्पू को चलाएंगे, ஒன்ன மட்டும் நம்ம வெச்சிக்கிட்டு அந்த விசுவாசத்தை மட்டும் அப்படியே நம்ம சுத்திட்டே இருந்தோம் அப்படினா என்ன ஆகும்? कुछ तो होगा वहां पर. क्या होगा? ஒரு படகு ரெண்டு பக்கம் துடுப்பு இருக்கு, ஒன்னுத்துல விசுவாசம்னு எழுதி இருக்கு, ஒன்னுத்துல கிரியைன்னு எழுதி இருக்கு. நீங்க விசுவாசங்கிற துடுப்பத்தை மட்டும் நீங்க போட்டு சுத்திட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? படகு அங்கே இருப்பீங்க. அங்கேயே தான் நம்ம சுத்திட்டே இருப்போம். विश्वास 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 घूमो. விசுவாசம் விசுவாசம்னு சொல்லிட்டு சுத்திட்டே தான் இருக்கணும். हालेलुया. ஹல்லேலூயா. विश्वास को छोड़ दो, விசுவாசத்தை விடுங்க. இப்போ क्रिया को पकड़ लो. கிரியைங்கிற துடுப்பை பிடிச்சிட்டு इस क्रिया को चलाएंगे तो கிரியை மட்டும் போட்டு நம்ம சுத்திட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் சுத்துவோம், அடுத்த பக்கம் சுத்திட்டே இருக்கோம். ஆனா இருப்பாங்க, அங்கேயே இருப்பீங்க. ஆனா நம்ம அங்கேயே தான் இருப்போம். हालेलुया. ஹல்லேலூயா. आना लेकिन ஆனா विश्वास और क्रिया दोनों को एक साथ चलाएंगे, விசுவாசத்தையும் கிரியையும் ரெண்டும் ஒரே நேரத்துல பண்ணும் பொழுது तभी हमारा विश्वास और क्रिया क्या होगा? हमारा आगे அப்பதான் நீங்க போக வேண்டிய இடத்துக்கு நீங்க போய் சேர முடியும். हालेलुया. ஹல்லேலூயா. दोनों को जीवन में एक साथ कार्य में நம்ம लाना है. வாழ்க்கையில விசுவாசமும் அவசியம், கிரியையும் அவசியம். ஒரே நேரத்துல அதை கொண்டு போனாதான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. यदि நீங்க क्या जिस बात के लिए आपने प्रार्थना किया है, எதுக்காக நீங்க ஜெபிச்சிருக்கீங்களோ तो उस प्रार्थना को अपने जीवन में लेकर आइए. அது உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க. हालेलुया. ஹல்லேலூயா. हमने बेटी के लिए प्रार्थना किया. जो बेटी, बड़ी बेटी है इवेंजेलिन, பெரிய மகளுக்காக நாங்க ஜெபிக்கும் பொழுது 6 साल तक हमारे पास संतान नहीं था. 7 வருடங்க வரைக்கும் எங்க கிட்ட எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்ல. नहीं था. हमने बहुत प्रार्थना किया. நாங்க ரொம்ப ஜெபிச்சோம். 7 வருஷம் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கல. परमेश्वर ने बात किया, ஆண்டவர் பேசினாரு, चिन्ह दिया, அடையாளம் கொடுத்தாரு, सब दिया. எல்லாம் செஞ்சாங்க. उसको लेके हम चुपचाप नहीं बैठे. அதை வச்சுட்டு நாங்க அப்படியே ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இல்ல. ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை வச்சுட்டு நாங்க அப்படியே ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இல்ல. तो जब मैं अकेले चलता था, பாஸ்டர் அவங்க தனியா போகும் பொழுது तो जब मैं अकेले चलता था தனியா போகும் பொழுது तो ऐसे चलता था जैसे कि किसी बच्चे को हाथ में पकड़ के चलते हैं ना. நான் இப்படியா பாஸ்டர் அவர்கள் இப்படியா நடப்பாங்க, ஏதோ ஒரு குழந்தைய நான் கையில பிடிச்சிட்டு போற மாதிரி நடப்பாங்க. आना कई लोग नहीं, ஆனா கையில ஒண்ணும் இருக்காது. लेकिन बच्चे को
चलता था ऐसे ஆனா ஒரு குழந்தைய எப்படி கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போவோமோ அத போல நடப்பாங்க. और बोलता था आराम से गिर नहीं जाना, பார்த்து பார்த்து விழுந்துராத அப்படின்னு சொல்லுவாங்க. ऐसा बोलता था हमें. அந்த மாதிரி அவர் செஞ்சிருக்காங்க அவர் தனிமை நேரத்துல. जिन्होंने देखा होगा, யாராவது பார்த்திருக்கும் பொழுது बच्चा नहीं है इसलिए पागल हो गया, பிள்ளை இல்லாதனால பேதி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லியிருப்பாங்க. किरक है ना, किरक बुढ़ी किसी ने देखा होगा तो यही सोचा होगा. யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. लेकिन परमेश्वर ने कहा, परमेश्वर आपने कहा है, ஆண்டவரே ஆனா ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்க आप दोगे मुझे, நீங்க கொடுப்பீங்க. तो मैं ऐसे ही चलता था, सीढ़ी चढ़ता था, आराम से मैं बोलता था. படிக்கட்டு ஏறும்போது இப்படியே தான் நாங்க சொல்லிட்டே ஏறுவார் பாஸ்டர். हालेलुया. ஹalleluya. 7 वर्ष में परमेश्वर ने बच्चे को देकर 7 வருஷம் முடிஞ்சு அடுத்து ஆண்டவர் ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிச்சார். हालेलुया. ஆமென். हालेलुया. विश्वास, सिर्फ विश्वास रखने भर से कुछ नहीं होगा, क्रिया भी जीवन में होना நம்ம है. சும்மா விசுவாசிக்கிறதுனால ஒண்ணும் நடக்காது. நம்ம கிரியையினால நம்ம விசுவாசத்தை என்ன பண்ணணும், நம்ம வெளிப்படுத்தணும், அறிக்கை பண்ணணும். அப்பதான் அது என்ன நடக்கும், கிரியைகள் நடக்கும். हालेलुया. ஹalleluya. भोपाल में पास्टर मेरे पास्टर हैं आत्मिक, போபால்ல ஒரு பாஸ்டர் இருக்காங்க, பாஸ்டருடைய ஆவிக்குரிய தகப்பன். उनको उनके लिए सबने प्रार्थना किया, उनको कार देना है, कलीसिया उनको कार देगी करके, कलीसिया मिलकर कार देगी. அங்க இல்லதான சபை மக்கள் எல்லாரும் சேர்ந்து பாஸ்டர் அவங்களுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க. देना है करके सबने बात किया. எல்லாரும் ஆண்டவர் பேசினதுனால எல்லாரும் சேர்ந்து அந்த பாஸ்டருக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க. कुड़कल देना है, कुड़कनो ने पैसे அங்க உள்ள சபையில பாஸ்டருக்கெல்லாம் கார் வாங்கி பாஸ்டருக்கு சபை மக்கள் சேர்ந்து ஒரு கார் கொடுக்கணும்னு சொல்லி அங்க உள்ள மக்கள் எல்லாம் பேசியிருந்தாங்க விசுவாசிகள். सब लोग कितना कितना देंगे करके सबसे पूछा. எல்லாரும் எவ்வளவு எவ்வளவு கொடுப்பீங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டிருந்தாங்க. तो उस समय मेरे पास, उस समय हम सेवा में आए थे, அந்த நேரம் தான் நாங்க ஊழியத்துல வந்திருந்தோம். जेब खाली था, பாக்கெட் காலியா இருந்தது, पेट्रोल डालने का पैसा भी नहीं था, பெட்ரோல் போடுறதுக்கு கூட எங்க கிட்ட பைசா இல்ல. सबसे पहले हाथ मैंने उठाया, ஆனா முதல்ல கையை இவர் தான் உயர்த்தினாரு. मैं दूंगा. நான் கொடுப்பேன். कितना दोगे? எவ்வளவு கொடுப்பீங்க? 20,000 दूंगा. 20,000. 20 रुपया पॉकेट ले ले, 20 ரூபாய் பாக்கெட்ல இல்ல, आना 20,000 दूंगा. ஆனா 20,000 கொடுப்பேன்னு கையை உயர்த்தினேன். तो कितना विश्वास के साथ बोला, விசுவாசத்தோடு சொன்னேன். और रोज विश्वास के साथ उसको करना शुरू किया. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு அதை செய்ய ஆரம்பிச்சேன், அறிக்கை பண்ணேன். 50 रुपये जेब में, 50 रुपये आता उसको रख देता. ஆண்டவர் கொடுத்த சின்ன சின்ன 50 ரூபாவோ அதை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சோம். जब ऐसा विश्वास के साथ क्रिया करना शुरू किया, அந்த விசுவாசத்தோடு கிரியைகளும் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது तो वो परमेश्वर ने उस पैसे को पूरा देने के लिए परमेश्वर ने ஆண்டவர் அந்த முழு தொகையும் கொடுக்க கர்த்தர் உதவி செஞ்சார். हालेलुया. ஆமென். हालेलुया. ஹalleluya. तो विश्वास के साथ क्रिया भी होना जरूरी है. விசுவாசத்தோடு நம்ம கிரியை காட்டுவது அவசியமா. इनके पास मशाल थी पर तेल नहीं था, ये परमेश्वर के राज्य में नहीं जा அவங்க पाए. கிட்ட தீவனம் எல்லாமே இருந்தது, ஆனா அந்த எண்ணெய் வந்து அவங்களுக்கு இல்லாம போனது. हालेलुया. ஆமென். हालेलुया. एक आखिरी बात देखेंगे, கடைசியா ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். उनके लिए क्या हो गया, दरवाजा बंद हो गया. அவங்களுக்கு என்ன நடந்தது, கடைசியா கதவு அடைக்கப்பட்டது. क्या हुआ आखिरी में, दरवाजा கதவு बंद हो गया. அடைக்கப்பட்டது. जब एक वचन पढ़ा था मत्ती, उसके 6 पढ़िए, மத்தேயு 6:6 நம்ம வாசிப்போம். 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். तो यहाँ पर देखा, जब मैं इसको पढ़ रहा था मुझे ये वचन याद आया படிக்கும் பொழுது இந்த வசனம் தான் எனக்கு ஞாபகம் कि வந்தது. यह दरवाजा क्यों बंद हुआ, கதவு ஏன் அடைக்கப்பட்டது? क्योंकि हमने अपना दरवाजा बंद नहीं किया. ஏன்னா நம்மளுடைய கதவை அடைக்கல. वचन में लिखा है कि कमरे में जाओ, अकेले में जाओ, अपने दरवाजे को, किवाड़ों को बंद करो और प्रार्थना करो. வசனம் இப்படியே எழுதப்பட்டிருக்கு, அந்தரங்கத்திலிருந்து உன் கதவை பூட்டி அறை வீட்டுக்குள்ள என்ன பண்ணு, போய் பிரவேசிச்சு ஜெபம் பண்ணுன்னு வசனம் சொல்லுது. आज हम अपने दरवाजे को बंद नहीं करेंगे तो कल हमारे लिए दरवाजा बंद हो जाएगा. இன்னைக்கு நம்ம அறை வீட்டுக்குள்ள கதவை பூட்டி நம்ம ஜெபிக்கல அப்படின்னா நாளைக்கு நம்மளுக்கும் அதே கதவு என்ன பண்ணும், அடைக்கப்படும். हालेलुया. हालेलुया. आज हम परमेश्वर के साथ संबंध नहीं बनाएंगे, परमेश्वर के साथ अच्छा रिश्ता नहीं बनाएंगे, இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட நல்ல உறவுல நம்ம இல்ல அப்படின்னா,
तो कल हमारे लिए वो दरवाजा बंद हो जाएगा। நம்மளுக்கு என்ன ஆகும், நாளைக்கு அந்த கதவு அடைக்கப்படும். இன்னைக்கு நம்ம அடைக்கல அப்படினா நாளைக்கு கர்த்தர் நம்மளுக்காக அடைப்பார். आज हमारी कोई जरूरत है, कोई आवश्यकता है, तो किसी के पास जाके बोलने की जरूरत नहीं है। நாளைக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படினா யார்கிட்ட நம்மளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. अपने घर पर जाइए, உங்க வீட்டுக்குள்ள போங்க, अपने कमरे में जाइए, உங்க அறைக்குள்ள போங்க, दरवाजा बंद करिए। கதவை அடைச்சு परमेश्वर ने कहा है, देख मैंने तेरे लिए एक द्वार खोल रखा है। ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, பாரு உனக்காக ஒரு வாசலை நான் திறந்திருக்கேன்னு சொல்லி இருக்காங்க. हालेलुया। हालेलुया। जब आप अपने लिए, जब परमेश्वर के लिए आप उस दरवाजे को बंद करेंगे, நீங்க தனிமையில கதவை அடைச்சு பிரேயர் பண்ணும் பொழுது तो परमेश्वर आपके लिए नए द्वारों को खोलेगा। ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வாசலை, புதிய வாசலை திறப்பார். आमेन आमेन। हालेलुया। हालेलुया। तो अपने उस परमेश्वर के लिए उस कमरे में जाकर दरवाजा बंद करने की आदत डालिए। நீங்க தனியா போய் அறை கதவை பூட்டி ஜெபிக்க கூடியதான அந்த பழக்கத்துக்குள்ள நம்ம வரணும். हालेलुया। हालेलुया। अगर आप अपने लिए नए दरवाजों को खुला हुआ देखना चाहते हैं, நீங்க உங்களுக்காக ஒரு புதிய வாசலை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கணும் அப்படினா, तो आज आपको अपना दरवाजा बंद करना நீங்க पड़ेगा। உங்க கதவை அடைக்க வேண்டியது அவசியம். हालेलुया। 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 हमारे जीवन में परमेश्वर ने वचन दिया है कि किसी बात की कमी, किसी बात की घटी नहीं होगी। ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்க வாழ்க்கையில ஒரு குறைவும் வராது அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்காரு. जब हम अपने परमेश्वर की इन बातों को पूरा करेंगे, நம்ம கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை நம்ம நிறைவேற்றும் பொழுது, तो ये वचन परमेश्वर का हमारे जीवन में पूरा होगा। இந்த வசனம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும். हालेलुया। ஆமென்। इस साल हम लोग चेन्नई नहीं आने वाले थे। இந்த வாட்டி நாங்க சென்னை வர வேண்டியதான சூழ்நிலை இல்ல. क्यों नहीं? ஏன்? टिकट लेने के लिए पैसा नहीं, டிக்கெட் எடுப்பதற்கு காசு இல்ல. टिकट अगर यहाँ पर आना और जाना, இங்க நாங்க வரணும் போகணும் அப்படினா ट्रेन टिकट ட்ரெயின் டிக்கெட் 15,000 15,000 इतना लगता है, इतना किराया लगता है, எவ்வளவு வாடகை வரும்? इतना किराया लगता है। இவ்வளவு காரியம், இவ்வளவு செலவு இருக்கு. ஒரு வாட்டி நாங்க சென்னை வந்துட்டு போகணும்னா 15,000 செலவு டிக்கெட்டுக்கு. हालेलुया। हालेलुया। तो हमको कई बार सोचना पड़ता है। நாங்க अनेक அத யோசிச்சு தான் நாங்க செய்யணும். इस बार हम लोग ने प्लान बनाया कि हम नहीं जाएंगे। இந்த வாட்டி நாங்க பிளான் பண்ணிட்டோம் நம்ம போக கூடாது அப்படினு. हालेलुया। 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 कमरे को बंद करिए। அறைவை உங்க அறை கதவை மூடி ஜெபிங்க. जब कमरे को बंद करिए, அறை கதவை அடையுங்க, प्रार्थना करिए। ஜெபிங்க. आप जो चाहते हैं परमेश्वर आपके लिए पूरा நீங்க करेगा। என்ன நினைக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்காக நிறைவேற்றுவார். हालेलुया। हालेलुया। किसी से बोलने की जरूरत नहीं है। யார்கிட்டயும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. अब्राहम का परमेश्वर, ஆபிரகாமின் தேவன், इसहाक का परमेश्वर, ஈசாக்கின் தேவன், याकूब का परमेश्वर, யாக்கோபின் தேவன் आज भी वो हमारा परमेश्वर। இன்னைக்கு நமக்கு தேவனா இருக்கிறார். जब उनके लिए परमेश्वर जो जो करा है, அவங்களுக்காக ஆண்டவர் என்னென்னலாம் செஞ்சாரோ उससे बढ़कर परमेश्वर हमारे लिए करने के அதே लिए தேவன் विश्वास அதை விட மேலான காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். आमेन। ஆமென்। हालेलुया। इस वचन के द्वारा परमेश्वर आप सबको आशीषित இந்த करे। வசனத்தின் மூலம் கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. हमारे लिए प्रार्थना करिए, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. हमारी मिनिस्ट्री के लिए प्रार्थना எங்க करिए। ஊழியத்துக்காக ஜெபித்துக் मैं கொள்ளுங்க. आप सबों का मैं धन्यवाद देना चाहूँगा உங்க எல்லாருக்காகவும் நாங்க நன்றி சொல்லுகிறோம். कि आप लोग हमारी प्रार्थना में सपोर्ट करते हैं। நீங்க எங்களுக்கு ஜெபத்துல தாங்குறீங்க. पास्टर हमको गिफ्ट भी भेजते हैं, பாஸ்டர் எங்களுக்கு gift அனுப்புவாங்க. तो मैं इसलिए आप सबों का धन्यवाद देना चाहूँगा। உங்க எல்லாருக்காகவும் நாங்க நன்றி சொல்லுகிறோம். हालेलुया। 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 प्रेज़ द लॉर्ड। ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் ஹல்லேலூயா. அவன் நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் நடத்துகிறார். வார்த்தையின்படி நாம் கேட்ட வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாக அந்த 10 கன்னிகைகளில் ஆயத்தத்தோடு புத்தியோடு செயல்பட்ட கன்னிகைகளைப் போல் நாம் செயல்பட ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்ட காரியங்களை மனதில் வைத்துக்கொள்வோம். நாம் கதவை பூட்டும் பொழுது தேவன் கதவை திறப்பார். ஹல்லேலூயா. இதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. நாம் அறை கதவை பூட்டும் பொழுது அவர் திறந்த வாசலே அடைக்கப்பட்ட கதவுகளை திறப்பார். இன்றைக்கி பல பேருக்கான கேள்விகளுக்கு பதில் தந்திருப்பார். ஆண்டவரே ஏன் இன்னும் இந்த கதவுகள் திறக்கப்படவில்லைன்னா நம்ம இன்னும் கதவை அடைக்கலைன்னு ஆண்டவர் தெளிவாக நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி அபிஷேகத்தை நாம் ஒரு நாள் விட்டு விடாமல் இருக்க அவர் கிருபை தருவாராக. எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நாம் எலும்பி நின்று ஜெபித்து முடிப்போம். எல்லாரும் இருக்கிற இடங்களில் எலும்பி நின்று தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்தவர்களாக அநேக காரியங்கள் நம்மோடு கூட இடைப்பட்டிருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அவருடைய அபிஷேகத்தை நாம் உறுதியாக பிடித்து கொள்ளும் பொழுது அந்த அபிஷேகம் நம்மை சரியாய் வழி நடத்தும். ஆண்டவர் பாஸ்டர் பேசினது போல்
நம்முடைய கைகளில் எல்லாம் இருக்கலாம், ஆனால் அபிஷேகம் நம்முடைய கைகளில் இல்லை என்றால் நம் வழி நடத்த முடியாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் பலன் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவை. ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் பலன் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தருவீராக. அப்பா 1 யோவான் 2:10 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் தருகிற அந்த அபிஷேகமே நம்ம எல்லா வகையிலும் வழி நடத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த அபிஷேகம் சகலவற்றையும் குறித்து நம்மை போதித்து வழி நடத்தும். ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை எங்களை விட்டு எடுத்து போடாதீங்கப்பா. நீர் தருகிற பரிசுத்த ஆவியின் பலனை என்னை விட்டு எடுத்து போடாதீங்க. அந்த அபிஷேகத்தினால் ஒவ்வொரு நாளும் நீ நடத்துங்க. அந்த அபிஷேகம் நம்ம விட்டு போகிறதே தெரியாதது போல் அல்ல, தாவீதை போல ஆண்டவரே உம்மால் அபிஷேகிக்கப்பட்டவனாக முடிவு பரியந்தம் அந்த அபிஷேகத்தோடு நடக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட பரிசுத்த தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. அல்லேலூயா. அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஆறுதல் நாயகனே, எங்கள் ஆறுதல் நாயகனே. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை அபிஷேகித்து வழி நடத்துவீராக. உங்கள் கரத்தில் எங்களை தருகிறோம். என் தேவன் நீங்கள் அற்புதமாய் நடத்துவீராக. உங்கள் திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை நாட்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக.